மீண்டும் இந்த பார்வையை பார்க்கணும். இங்க கடவுளினுடைய வரையறையே பல்வேறு மதங்கள் அல்லது மத கொள்கைகள், கோட்பாடுகள் உருவாவதற்கு காரணமாகின அப்படின்ற அந்த கருத்தை நம்ம ரொம்ப ஆழமாக இது மேல்போக்காகவே எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கடவுள் எல்லோருக்கும் ஒன்றுதானே, அப்ப இதுல எப்படி மாறுபட்ட சிந்தனை இருக்க முடியும் அப்படின்ற கருத்துல எல்லோரும் இணைஞ்சிட்டாங்க. அதனால என்ன ஆகிய இப்போ நாளடைவுல கடவுளை பற்றி அந்த கேள்வியை எழுப்பாமல் எல்லோரும் ஆஹ் புறநிலைகள்ல பெரும் பாத்தீங்கன்னா அவர் போக்கிற்கு அது பெரும் குழப்பங்களை ஏற்படுத்திய காரணங்களை நாம பின்பு பார்க்க முடிகின்றது. இங்க என்ன அடிப்படை என்றால், இங்கு எல்லா மதங்களும் கூறக்கூடிய கடவுள் அந்த மதத்தினுடைய வரையறையை முழுமையாக வெளிப்படுத்துவதையே நம்ம பார்க்கின்றோம் அப்படின்றது தான் இங்க மத திசையத்தினுடைய அந்த ரிலிஜியஸ் வெக்டரினுடைய மூல அடிப்படையாக இருக்கின்றது. அதாவது the definition of the God has been the reason for the emergence of various religions or religious doctrine principles அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இந்த கருத்துலதான் நாம பெரும் நிலையில வேறுபட்டு தமிழர்கள் மட்டுமே உலக நிலையில உலக அளவுல நாம் எப்படி மாறுபட்ட அந்த கருத்தை வைத்திருக்கின்றோம் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இதுல முக்கியமான ஒரு பெரிய குறிப்பு எங்கே இருக்கின்றது அப்படின்னா, இறைவனுடைய திருக்குறிப்பு என்ன? அப்ப இந்த படைப்பினுடைய திருக்குறிப்பு என்ன? இறைவன் எதற்காக படைத்தார் என்ற அந்த கேள்வியை மையப்படுத்தி சிந்திப்பதில் நமக்கு பெரும் பெரும் வேற்றுமைகள் உண்டு என்பதை நான் இங்க காட்டுவதற்கு தான் இந்த பாடத்தையே நான் உங்களுக்கு இப்ப இங்க விளக்குறேன். அப்போ இந்த நோக்கத்தை சரியாக ஆய்வு செய்து விட வேண்டும் என்ற குறிக்கோள் ஆங்கிலேய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய, அதாவது அறிவியல் சிந்தனையாளர்களினுடைய ஒரு பெரும் ஆதங்கமாக இருக்கின்றது. அதனை நமது முன்னோர்களும் அன்றையே அக்காலத்திலேயே உள்வாங்கியதனாலோ என்னவோ தெரியவில்லை, இந்த அறிவியல் தமிழர்களிடையே ஒரு அறிவியலாகவே நம்மளுடைய அந்த சிந்தனைகள் வெளிப்பட்டு நிற்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க அந்த திருக்குறிப்பை அறிவதுதான் நமது நோக்கம். இறைவன் எதற்காக நம்மை படைத்தார் அப்படின்ற அந்த கருத்தை, உள்ளதன் காரணத்தை அறிவதே நாம். அதுவும் இறைவன் படைத்தார்ன்ற கருத்துல அவங்க உள்ள வரல. இவ்வுலகமும் நாமும் உள்ளதன் காரணத்தை தெரிந்து கொள்வதுதான் நம்மளுடைய பெரும் வெற்றின்னு சொல்றாங்க. இந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றி. அப்போ இதை சரியாக உள்வாங்குகின்றோமா அப்படின்றதுதான் அந்த மூலத்தினுடைய மூல கருச்சொல். அப்போ ஏனென்றால் இறைவனினுடைய குறிப்பை அப்பொழுதுதான் முழுமையாக நாம் உள்வாங்குகின்றோம் அப்படின்ற கருத்து ஆங்கிலேயர்களுடைய ஒரு பெரிய அதாவது ஒரு விளைவாக அது இருந்தது. அதாவது விளைவு அப்படின்னா அவங்களுடைய ஆதங்கம், ஒரு பெரும் ஆதம், அது ஒரு வேட்கை, ஒரு வேட்கையாக அது வெளிப்பட்டு நின்றது. அதைதான் நமது பெரும் திருமந்திரம் பார்க்கலாம். இப்படிதான் பல நம்மளுடைய தமிழ் ஞானியர்களும் பிஞ்சகனோடும் அதாவது குறியது கூடி குறிகொண்டு நோக்கும் அறிவோடும், இதுதான் தொல்காப்பியத்திலிருந்து திருமந்திரத்திலிருந்து இப்படி நாம் இறைவன் நோக்கை சரியாக புரிந்து கொள்கின்றோமா அப்படின்னு. இறைவன் ஒரு குறிப்பை நமக்கு தருகின்றார். அவருடைய இன்டென்ஷன், த இன்டென்ஷன் ஆஃப் மைண்ட் ஆஃப் டிவைன் அப்படின்ற அந்த கருத்தை யுனைட்டிங் வித் சுப்ரீம், எப்படி அதை நம்ம இணைய முடியும்? அந்த முதல்ல இறைவனுடைய இன்டென்ஷன் என்னன்றது சரியாக, இறைவனுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்குமா, ஒரு விருப்பம் இருக்குமா அப்படின்ற கேள்வி நம்ம உள்ளத்துல எழும். இப்ப இந்த இதை நம்ம ஏன் இன்டென்ஷன் சொல்றேன், அது ஒரு விளைவு, அவருடைய ஒரு ஆசை அப்படின்லாம் சொல்லல அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். ஆசை என்பது என்ன? இங்க நம்ம அந்த குறிப்பு பாருங்க, தமிழர்கள் அதை ஆசையோ இல்ல மற்ற சொல்லில் பயன்படுத்தாம குறி அப்படின்னு, இறைவன் ஒன்றை குறித்து ஒரு இலக்கு அடிப்படையில் இது இயங்குகின்றது அப்படின்ற அந்த கருத்தை வச்சு ரொம்ப கவனமா ஒவ்வொரு சொல்லியும் பயன்படுத்தும் பொழுதே அவங்க அவ்வளவு கவனமா இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு தெளிவு இருக்குன்னு பாருங்க. தமிழர்களுக்கு பெரிய தெளிவு இருக்கு. இப்போ அடுத்தது இதெல்லாம் பார்த்து விட்டோம். இதைதான் நம்மளுடைய இந்த துலாக்கோல், அதாவது இந்த வெயிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெயிங் ஸ்கேல்ல வைக்கிறோம். இந்த வெயிங் ஸ்கேல் அப்படின்ற அந்த இந்த அதாவது தராசு அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல தராசு அப்படின்னு சொல்றோம். இந்த தராசுல இதை எடுத்து வைக்கும் போது எந்த நிலையில இது ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து வரும் அப்படின்றது போன முறை பார்த்தோம்.
நான் மீண்டும் இங்கே சொல்லிடுறேன். நேரம் நமக்கு மிக குறைவாக இருக்கிறதுனால, இந்த ஆய்வு பெரிய ஆய்வாக இருக்கின்றதுனால, நான் இங்கேயே இத விளக்க முற்பட்டுறேன். கொஞ்சம் உங்களுக்கு விளக்கிட்டு, இதோடு சேர்த்து உங்களுக்கு இன்றைய பார்வையை நாம கொண்டு செல்லவிருக்கின்றோம். அதாவது எந்த மரபிலையும் இல்லாமல் எல்லா மரபும் இறைவனையே மையப்படுத்தி சிந்திக்கின்றன. எல்லா மரபும் நீங்க பார்க்கும்போது வெளியில உள்ள உலகத்துல உள்ள எல்லா மரபும்னு ஏன் அவ்வளவு உண்மையா சொல்ல முடியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க எதை எடுத்து சொன்னாலும் ஒரு கொள்கையாக இருக்கட்டும், உலகத்துல வெளிப்பட எல்லா கொள்கைகளாகவும் இருந்தாலும் ஒன்று இறைவனையே மையப்படுத்துகின்றன. அப்போ நாத்திகம் மட்டும் இறைவனை இல்லைன்னு சொல்லுது. அப்ப அது எதை மையப்படுத்தி இருக்குன்னா, அதுவும் இறைவனை தான் மையப்படுத்தி இருக்கு. அதோடைய நோக்கம் இறைவன் இல்லைன்னு சொல்றது. அப்பயும் அது இறைவனை பத்தி தான் பேசுது. இல்லை என்ற அந்த அடிப்படையில தான் சிந்திக்கின்றார்களே தவிர, அவர்களால் இந்த இடத்திற்கு அறவே வர முடியவில்லை. அதாவது தமிழ் மரபு என்ன செய்யுதுன்னா, இறைவன் அப்படின்ற ஒரு கருத்து மட்டும் மையப்படுத்தவில்லை. உயிர்களுக்கும் தன் விளைவு உண்டு, உயிர்களால் இயல்வதும் உண்டு. அப்போ இங்க என்ன செய்யறாங்க, இறைவன் தான் எல்லாம் வல்லமை உடையவனாச்சு, அப்போ அப்பிறகு என்ன உயிர்களுக்கு ஆக வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி யாராவது கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் இங்கே இருக்கு. என்ன பதில்? சரி, அப்படி இறைவனால் எல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, நீங்க இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அதான் எல்லாம் வல்ல இறைவன் படைப்பில் நான் இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? அதான் பதில். பதில் என்ன? நீங்க இருக்கீங்க. இங்க இருக்கின்ற வரை பதில் இங்க போக முடியாது. இறைவனால் எல்லாம் முடியும் என்ற அந்த கருத்து இல்லை. அப்போ நம்மாலும் ஆகுவது உண்டு அப்படின்ற கருத்து தானாகவே உள்ள நுழைஞ்சிருது. அப்போ ஆய்வு எங்க போகணும் அப்படின்னா, இறைவனை மட்டும் மையப்படுத்திய ஒரு ஆய்வாக கொள்கையின் ஆய்வு இருக்கக்கூடாது. அங்க உயிர்களின் பங்கு என்ன, உயிர்களுக்கென்று ஒரு தனி நிலை உண்டு. அந்த உயிருக்கு இயல்புகளை ஆய்வு செய்து அந்த உயிர்களால் என்ன நடந்தால் இறைவனால் துணை செய்ய முடியும் அப்படின்ற அந்த கருத்தை தான் நாம இது தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய மாறுபட்ட ஒரு சிந்தனையை முன் வச்சிருக்காங்க. இதுதான் தமிழர்கள் இறைவனை மட்டும் ஆய்வு செய்யவில்லை, உயிர்களையும் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். ரொம்ப வியப்பாக இருக்கும். இது எப்படி இந்த மாதிரியான ஒரு, அதாவது யாருமே எல்லாரும் இறைவனை மையப்படுத்தி எல்லாமே கருத்துக்களை முடிச்சிருவாங்க. இறைவனே தோற்றுவித்தார், இறைவனே எல்லாம் செய்தார், இறைவனே முடித்தார் அப்படின்ற கருத்துல எல்லாமே முடிஞ்சுவிடும். இங்க இறைவனை தான் எல்லாம் மையப்படுத்தி இறைவன் தான் எல்லாமே செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆனா இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இறைவன் எப்படி வரையறுக்கப்படுகின்றார், இறைவன் எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய கூற்று பொய்த்து போகின்றது, உண்மைக்கு நேர்மாறாக இருக்கின்றதுன்ற பார்க்க போறோம். அப்போ இங்க மையப்படுத்துவது இறைவனை மட்டுமல்ல, நம்முடைய பங்கு இருப்பதை மையப்படுத்தும் அடிப்படையில் தான் தமிழர் மரபு எழுந்துள்ளது. அதனாலதான் மெய்கண்டார் தொல்காப்பியர் இதுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தொல்காப்பியர் என்ன பண்ணல, இறைவனை தொடுவதற்கு முன்பாக உயிரை முதல்ல தொட்டு பேசிடுவார். உயிரை மெய்பெருத்துவார். என்னன்னா உயிர் என்பது என்ன அப்படின்றத இன்றை வரை பிறகு நான் காட்டுறேன் பாருங்க, ஆங்கிலேயர்கள் எல்லாம் எப்படி தடுமாறுவாங்க. இந்த சைக்கி இல்ல அந்த கான்சியஸ் பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரால் ஆகக்கூடியது என்ன அப்படின்ற அந்த கருத்தை தான் இன்றை வரை பார்க்க மறுக்கின்றோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சயின்ஸும் இதுக்கு இடம் கொடுக்கறது போகல. சயின்ஸ் இன்ன வரைக்கும் பிசிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உச்சத்தை தொடுவது எல்லாமே ஒரு அட்டாமிக் சயின்ஸ் குவாண்டம் சயின்ஸ் வரைக்கும் உள்ள நுழைஞ்சு பார்த்து அப்படியே தேடி போறாங்க. அது எங்க போய் முடியுது அப்படின்னா ஃபீல்ட் சயின்ஸ்ல போய் முடியுது. இப்ப ஃபீல்ட் சயின்ஸ் வந்த பிறகுதான் உயிர் என்ற இன்னொரு பெரிய கருத்திற்கு நாம் வருகின்றோம். அதை தான் நான் வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் சொல்வது, தமிழர்களுக்கு ஒரு நுட்பமான இன்னொரு அணுகுமுறை உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, போன முறை 8 குணங்களை பார்த்தோம், இறைவனுடைய 8 குணங்கள் அப்படின்னு. இறைவனுக்கு குணங்கள் உண்டா? இல்லை. அது நன்றாக புரிந்து கொண்டுதான் அதாவது திருவள்ளுவர் என்ன செய்யறாருன்னா 8 வகையாக நமக்கு பிரிக்கிறார். இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கணும். சில பேருக்கு அந்த கேள்வி கேட்பீங்க. அதாவது 9வது குறள்ல அவர் என்ன சொல்லிடுவாருன்னா 8 குணங்களை வகுத்து விட்டு அதாவது 9வது இடத்துல
கோளில் குணமிலவே அப்படின்னு ஒரு இதுல முடிச்சிடுவாரு. அப்படின்னா என்னன்னா, ஐயா நீங்க இவ்வளவு குணங்களையும் பார்த்தாலும் அவனுக்கு அதாவது இறைவனுக்கு குணம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிப்பார். அப்ப எவ்வளவு ஞானம் பாருங்க. சரி, எல்லா நிலைகள்லயும் அதே இத வந்து போன முறை சுரேஷ் ஐயா கூட சொன்னாரு. ஐயா வந்து திருமந்திரமும் அப்படித்தான் 8 தானே தொடுது. ஆமா. இந்த 8ல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்றத ஒரு பெரிய பாடமா எடுக்க போறேன். அது பின்பு வரும். 8னா ஏன்? ஏன் வந்து 8ஐ தாண்ட முடியாமல் இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எதுக்காக 8 தான் வச்சு எல்லாமே சிந்திக்கிறாங்க அப்படின்னு. பிறகு நீங்க பாக்குறீங்க. ஆனா உயிரெழுத்து 12 அது பிறகு வரும். அது எப்படி வந்து 8 அந்த 8க்கு உள்ள ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விளக்கமாக நான் முதல்ல அந்த 8 அப்படின்றதுக்கு ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினோன் அப்படின்னு மெய்கண்ட் அதாவது திருமந்திரமும் 8ஓட முடிக்கும். தான் உணர்ந்து 8 அப்படின்னு சொல்லி 8ஓட முடிப்பாரு. அப்போ 8 நிலைகளை வந்து ஏன் விளக்குறோம் அப்படின்றது. 8க்கு ஏன் தாண்ட முடியாதா அப்படின்னா, தமிழ் 8ஐ தாண்ட விடாது. அதுதான். அப்ப எப்படி அப்படின்னும் பொழுது, ஒரு பொருள் அறிவு அப்படின்றது 8ஐ தாண்டாது. எந்த அடிப்படையில 8 தாண்ட விட மாட்றாங்க அப்படின்னா, தமிழே 8க்கு தான் வரைக்கும் தான் போகும். அதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு நான் முதல்ல இப்ப சொல்லிடுறேன். பிறகு இதனுடைய ஆழத்தை நான் வந்து வேறு நிலையில விளக்குறேன். ஏன் 8 தாண்ட முடியல அப்படின்னா, முதல்ல இந்த பொருள்லயே நான் விளக்குறேன். ஒரு இன்னொரு ஆழமான சயின்ஸையும் இதுல உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி இது எல்லாமே இவ்வளவு ஒரு ஒரு கோஇன்சிடென்டா இல்ல இதுவா அமையுதா அப்படின்னு. 8 தவறை ஏன் போக முடியல அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து கேஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதை வந்து தமிழ் இதுல வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல் அப்படின்ற அந்த இதுல நிலையில வினையை 8ஆக பிரிப்பது. வினை வந்து 8 காரணங்களை உருவாக்கி அது நிற்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவ்வளவு அழகா தொல்காப்பியம் வந்து முடிவு பண்ணும். அப்போ அங்க ஒரு 8 அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வச்சிருவாரு. அடுத்தது நாம வந்து சொல்லக்கூடிய பெயர் நிலையில 8 என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது வேற்றுமை உருபாக. வேற்றுமை உருபு 8. இந்த 8ஐ தாண்டி வந்து வேற்றுமைகளை செய்ய முடியாது அப்படின்றத தமிழ் மரபு சொல்லுது. அப்போ 8 நிலையை தாண்டுவது வேற்றுமைகள்ல நீங்க ஒரு 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 பொருளை வந்து 8 நிலைகள்ல தான் வேறுபடுத்த முடியும் அப்படின்னு தமிழ் நிறுத்திரும். சரி, அடுத்தது இதை அறிவியல் பின்புலத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது, இதை ஏன் வந்து 8 தாண்ட முடியாது அப்படின்னும் பொழுது, உங்களுடைய சிந்தனையில பாத்தீங்கன்னா இந்த பேசிக் யூனிட்ஸ் அப்படின்னு அதாவது அறிவியல்ல நீங்க தேடுனீங்கன்னா பேசிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 7ஐ தாண்டாது. அது 8ல வந்து சுத்திரும். அடுத்தது உங்களுக்கு இசையை எடுத்துக்குவோம். இசையை வந்து எடுத்தீங்கன்னா ஒக்டேட் அப்படின்னு சரி கம பத நி 7 8 சுத்திரும். 8ல வந்து சுழற்சி நடந்துரும். தானாகவே 8ஐ தொட்டு அது சுத்திரும். அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது மூல மந்திரங்களினுடைய இயக்கங்களையே வந்து 8ல் சுழற்ற முடியும் அப்படின்றத இப்ப சரிகம பதனி அப்படின்ற அந்த சொல்லுலம் அதே அடிப்படையை வைத்து 7 தான் அங்க 7 தான் மூலம் 7 அதாவது அந்த சுரங்கள் அப்படின்னு சொல்றோம் 7 சுரங்கள் அப்படின்னு அது ஏன் 8ல முடியுதுன்னா அது சுழற்றிடும். அந்த 8 வந்து சுழற்சி அதுதான் ரொம்ப பெரிய சிறப்பா இருக்கும். அந்த முடிவை வந்து 8ல சுழற்றிடுவாங்க. சரி, இது வந்து நான் பொது நிலையில உங்களுக்கு இதை ஒரு உண்மையா சொல்லிட்டு போறேன். அப்ப 7 மூலம் அதனாலதான் 7 ஆதாரங்கள்னு சொல்லி 8ல வந்து முடிஞ்சிடும். அது தொடும் பொழுது 8 சுழன்றிடும். அப்ப 7 நிலைகள்ல வைக்கிறோம். 7 என்பதுல இன்னொரு நுட்பமும் உண்டு. நான் முன்பே சொல்லிட்டேன். அதாவது தமிழ் நிலையில வந்து உயிர் நிலை விரியும் பொழுது 7 நிலைகள்ல விரியும். அதுதான் வந்து ஆ இ ஊ ஏ ஐ அந்த இதெல்லாம் வந்து ஏன் 7க்கு பிரிச்சாங்க அப்படின்ற காரணமும் உங்களுக்கு பின்பு இதுலயே புரியும். அப்போ இப்படி பல நிலைகள்ல ஏன் வந்து அவர்கள் 7 வைத்தார்கள் அப்படின்ற அந்த காரணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நுட்பமா புரியும். ஆனா இது வந்து பாருங்க ஒவ்வொரு உண்மைகளும் எவ்வளவு அதாவது உண்மையோட நிக்குது அப்படின்றத பாக்குறோம். சரி, இப்போ ஆதி பகவான் இதனுடைய விளக்கம்லாம் நான் போன முறை நன்றாக விளக்கி ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த குறிப்புகள் எல்லாம் வந்து உங்களுக்கு குறிப்பாக சொல்லி செல்கின்றேன்.
கடைசியாக 10வது குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்று அப்படி ஒரு முடிவே இது பாத்தீங்கன்னா 9 குறள்கள் இறைவனை பற்றி, 10வது குறள் இறைவன் அடி சேரும் உயிர்களுக்கு கொடுக்கும் ஒரு வரையறையாக அவர் சொல்றாரு. பிறவி பெருங்கடல் அப்படின்னு நீங்க நீந்த முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ அதுல இதை நான் போன முறை விளக்குன தமிழ் அணுகுமுறையே வந்து ரொம்ப மிக்க நுட்பமாக எண்குணத்தான் பக்திக்கு ஒரு இலக்கணம் சொல்றோம். பக்தி என்பது இறைவனின் எண்குணங்களை தன்குணமாக்குவது அப்படின்னு. அப்போ உயிர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இறைவன் அதாவது நான் இறை நிலையை உணர்வதென்றால் என்னை இறை குணங்களுக்கு என்னை ஆட்படுத்தி நான் வந்து இறை குணத்தை என் குணமாக மாற்றும் பொழுதுதான் அங்கே பக்தி என்ற அந்த சொல் முழுமை பெறுது. இப்ப பக்தி அப்படின்றது உணர்வின் நிலையில நம்ம ஒன்று இணைய பார்க்கிறோம். ஆனா அங்கே இறைவனுடைய திருகுணங்களும் நம்மிடையே வெளிப்பட வேண்டும். ஆனா இதுல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாமே இறைவன் கிடையாது. இறை குணங்களை என் குணமாக நான் உள்வாங்கும் பொழுது, தன் குணமாக நாம வாங்கும் பொழுது நாம எப்படி தன் நிலையில வெளிப்படுறோம் அப்படின்னா ஒரு வியாபியம், அதாவது the pervaded, ஒரு pervasiveness அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபகத்துல கலக்கும். அதாவது ஒரு உப்பு எப்படி கடலில் கலப்பது போல. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கடல் வேற, உப்பு நிலை வேற. உப்பு மிக சின்னது, கடல் அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலோடு தன்னை இணைக்கும் பொழுது நான் வந்து எப்படி இணைகின்றேன், இதுதான் வந்து மெய்கண்டார் சொல்லி தராரு. வியாபகத்தில் வியாபியமாய் நிற்கக்கூடிய ஒரு தன்மைதான் நமக்கு இறைவனுடைய திருநிலையில நாம் இருக்கோம். அப்ப நானே கடவுள்னு சொல்ல முடியாது. நான் கடல்ல போய் சேர்ந்துட்டேன்றதுக்காக நானே கடல்னு சொல்ல முடியாது. அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ நாம வந்து ஒரு இறை நிலையில நாம வந்து இருக்கோம். ஆனால் கலந்த பின்பும் நான் வேறு இறைவன் வேறு அப்படின்ற அந்த கருத்து அங்க இருக்கு. இதுதான் வந்து பிறகு ரொம்ப ஆழமா பார்க்க இருக்கிறோம். இந்த மிகப்பெரிய நுட்பத்தை வந்து தமிழர்கள் ரொம்ப அழகாக பிரித்து எடுத்து நமக்கு விளக்குறாங்க. அப்போ இறைநிலையை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதும் நமக்கு இருக்கக்கூடிய கடப்பாடுகள் என்ன அப்படின்றதையும் இதுலயே தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. இறைவனோடு நம்ம வந்து இணையணும் அப்படின்ற அந்த கருத்து, இறை அருள் பெறுதல் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் எப்படின்னா உன்னை வளர்த்து கொள்வது. அப்போ ஒரு தனி மனித வளர்ச்சி, ஒரு தனி உயிரின் வளர்ச்சிக்கு நமது மரபு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா அதுதான் பெடகாஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி போதம் அப்படின்னு மெய்கண்டார் நமக்கு சொல்லி தர்றாரு. ஐயா, தனிப்பட்ட உயிர்கள் போதத்தில் இருக்கின்றன. அது வந்து கற்றல் கற்பித்தல் அடிப்படையில் இறைவன் கற்பிக்க அந்த உயிர்கள் கற்றுக்கொள்கின்றன. ஆகவே கற்றல் கற்பித்தலின் அடிப்படையில் வாழ்க்கை அமைவதனாலதான் இது சிவ ஞான போத வாழ்வியலாக மாறுது. அப்போ இது வந்து சிவ போதம். அப்போ நமக்கு வந்து கற்றல் வந்து தொடர்ந்து வாழ்க்கையே கற்றுக்கொள்வது. அப்போ நான் என்னென்ன என்கிட்ட இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண் குணங்களும் என்னிடத்துல காணும். நான் பாக்குறேன், காணும். எங்கடா அறிவு தேடுறேன். ஏன் அறிவு தேடுறேன்னா எனக்கு அறிவு பத்தல. அப்ப என்கிட்ட ஒரு குறைபாடு இருக்கு. அப்பொழுதுதான் யோசிக்கிறாங்க, என்ன குறை உயிர்களுக்கு இருக்கு, இது ஒன்று குறையுதே அப்படின்னு பாக்குறோம். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது நிறைய நம்மிடையே இருக்கக்கூடிய என்னென்ன குறைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும், அந்த குறைகள் எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னு ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுதுதான் சைவ சித்தாந்தமே உருவாகுது. சித்தாந்தம் என்பது எப்படி இலக்கை நோக்குதுன்னா கடவுளை நோக்கி இலக்கை வைக்கல. பிரச்சனை என்னன்னா உன் உயிருக்கு என்ன சிக்கல், உனக்கு என்ன பிரச்சனை இப்ப அப்படின்னும் பொழுது ஏதோ உனக்கு ஒரு குறை இருக்கு, அந்த குறையை எப்படி நீக்குவது, அந்த குறை எங்கே இருக்கின்றது அப்படின்ற ஒரு போத வாழ்வியலாக ஒரு பெடகாஜிக்கல் சயின்ஸாக அதை மாத்துறாங்க பாருங்க. அப்போ நம்மளுடைய சிந்தனை எல்லாம் உயிரை வளப்பம் செய்வது, உயிர்களுக்கு அந்த 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 உயிரை வந்து எந்த வகையில மேம்படுத்துவது, வளரச் செய்வது, அதனுடைய அப்ப ஏதோ ஒன்று இறையினோட அந்த உயிர்களால் வந்து அங்க செய்ய முடியல. அது எதனால் அப்படி இருக்கின்றது அப்படின்றதுக்கு பார்க்கும் பொழுது அந்த குறைப்பட்டு நிற்பதின் அந்த குறையை தான் வந்து மெய்கண்டார் மலம் என்று சொல்கின்றார். பிறகு அதை ஏன் மலம்னு சொல்றாருன்னா அது கழிக்கப்பட வேண்டியது.
மலம் என்பது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கின்றோம் பாருங்க. நம்ம மலம் கழிக்கிறோம். போனோட நமக்கு வந்து நம்ம சாப்பிடும் உணவுகளாக இருக்கட்டும், நம்ம உள்ளே பெற்ற அந்த ஒவ்வொரு முழுமையும் கடைசியா வந்து உள்வாங்கி அதனுடைய சத்துக்களை எல்லாம் உறிஞ்ச பிறகு நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நம்ம சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அது சத்து இல்லாம தேவையற்றதை எப்படி கழிக்கின்றோமோ, கழித்து தள்ளப்பட வேண்டியது உண்டு. அப்ப என்னிடையே என்னுடைய சத்தை நான் பாருங்க, அதுல வந்து சத்துக்கள் இருக்கு. நிறைய வந்து அது சத்துக்களை நான் உள்வாங்கி சத்து அற்றதை அது அசத்துக்களை, அதாவது பாருங்க, சத்து அந்த வார்த்தையிலே பொருள் வந்துருது. சத்து அப்படின்னா தேவை, அசத்து அப்படின்னா அது தேவையற்றது, அதை நான் கழிக்க வேண்டும் அப்படின்றது கருத்து வருது பாருங்க. அப்போ அந்த கழித்து தான், அந்த கழிப்பதை தான் வந்து மலம்னு சொல்றோம். அப்ப மலம் என்பது கழிக்கப்பட வேண்டியது. அது நம்மை அது வந்து என்ன செய்யுது, உள்ள உடம்புல மலம் இருந்தது அப்படின்னா நம்மளோட உயிரையே பறிச்சிரும். உயிருடைய இயக்கத்தையே கெடுத்துரும். ஒரு நாள் நான் வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காக ஒரு குழந்தைகளுக்கோ இல்ல இதெல்லாம் வந்து அழகா சொல்லி தரலாம். இப்போ வந்து 2 நாள் மலம் கழிக்காம போனீங்கன்னா உடம்பு என்ன ஆகும்? இல்ல 3 நாள், அதாவது உங்களுடைய கழிப்பறையில போய் 2 பக்கமும், அதாவது நீரையும் வெளியாக்கல, தண்ணி இதையும் வெளியாக்கல அப்படின்னு சொன்னா, மலத்தையும் வெளியாக்கல, நீர் 2மே மலங்கள் தான். மலங்கன்றது கழிக்கப்படுவது. கழிக்கப்படாமல் போனோம்னா என்ன ஆயிடுச்சு? உடம்பு உடனே இறந்து போகும். அந்த இயக்கங்களை எல்லாத்தையும் அது நிப்பாட்டிரும். ஸ்தம்பிக்க செஞ்சிரும். ஸ்தம்பனம் அப்படியே நிப்பாட்டிரும். நிறுத்தி வச்சிரும். அப்ப அதத்தான் நம்ம கழிக்க முயற்சி பண்றோம் பாருங்க. அப்போ போராட்டத்தை எங்க வச்சிருக்காங்க பாருங்க. உனக்கு அங்கே மலம் உண்டையா, அதை நீ நீக்கணும் அப்படின்ற கருத்துக்கு தான் வந்துட்டாங்க. அவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தராங்க. அப்போ ஒரு மாணவன் படிக்கிறான், அவனால படிக்க முடியல. அப்போ இவரு வந்து ஆசிரியர் வந்து ஒரு பிஹெச்டி மட்டும் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் ஞானின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து அவர் ஒரு பெரிய அறிவே வச்சிருக்கிறார். ஆனா அவர்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த பையனுடைய நிலை என்னவோ அதற்கேற்பதான் அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வர முடியுமே தவிர, அவர் உடனே என்ன சொல்லிட முடியும், தோ என்னுடைய ஞானத்தை நான் உனக்கு தரேன், உடனே வாங்கிக்கோ அப்படின்னு முடியாது. ஞானம் என்பது அப்படியே எடுத்து கொடுப்பது மட்டுமல்ல, அதற்கு வாங்கக்கூடிய ஆற்றலை நீ வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற கருத்து நமக்கு இருக்கு. அதனாலதான் வந்து உயிருக்கு தனி பங்கு இருக்கு. அப்ப இங்க வந்து இந்த டாஸ்க் வந்து, அதாவது செய்ய வேண்டிய வேலைகள் உயிருக்கும் உண்டு. உயிருக்கு ஒரு தனிப்பட்ட உழைப்பு உண்டு. உயிர் உழைக்க வேண்டும். உயிர் வந்து அதனுடைய தயார் நிலையை தன்னை பக்குவப்படுத்த வேண்டும். இப்படி பல நிலைகள்ல உயிருடைய பங்குக்கு நம்ம வந்து பெரும் இடம் கொடுத்திருக்கோம். அப்ப நம்மளுடைய சமய சிந்தனையை பாருங்க. த ரியல் மோட்டிவேஷன், தன்னை ஆகுதல், ஆக்கும் ஒரு முறையை தமிழ் மரபு வைத்திருக்கின்ற. அதனாலதான் இது ஆகமிக் சயின்ஸ்னு சொல்றோம். அதாவது உயிர்கள் தனியே தன்னை ஆக்கும் ஒரு முறையை நாம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு. மெஞ்சாடியான் அப்படின்னு மலாயில சொல்லுவோம். மெஞ்சாடியான், இப்பதான் அந்த வார்த்தையே வந்து இப்போ கல்வி முறையில புகுத்தி இருக்காங்க. அந்த வார்த்தையே புதுசா வந்திருக்கு. மெஞ்சாடியான், ஆகுதல். உயிருக்கு ஆகுதல் செய்ய வேண்டும், குழந்தைகள் ஆகுதல் பெற வேண்டும் அப்படின்ற அந்த வார்த்தையே இப்பொழுதுதான் வருது. பிகமிங்னஸ் அப்படின்னு நம்ம முன்பே சொல்லி கொண்டிருக்கோம். இது இன்று நேற்று வந்த கருத்தல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது ஆகுதல் அப்படின்ற வார்த்தையை தான் ஆகமம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆகுதல் அப்படின்ற அந்த சொல்லை வந்து எப்படி உள்வாங்க வேண்டும் அப்படின்னு நமக்கு நமது முன்னோர்கள் சொல்லி தராங்க பாருங்க. அப்போ இப்போ இந்த கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது இங்கிருந்து இதுதான் வந்து சிதம்பர சுவாமிகள் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தர்றாரு. பஞ்ச அதிகார விளக்கத்துல இறைவனை மட்டும் வைத்து நீ சிந்திக்க முடியாது ஐயா அப்படின்னு சொல்றாரு. இறைவனை மட்டும்தான், இறைவனால் மட்டும்தான் எல்லாமே இயலுமா அப்படின்னா இல்லை. உனக்கு 3 நிலை. அப்ப பாருங்க, வாழ்க்கையை வந்து உங்ககிட்டயே திருப்பி கொண்டு வர்றாரு. நீங்க எல்லாரும் தொழில் செய்யறீங்க, எல்லாரும் தொழில்ல ஈடுபட்டிருக்கீங்க. எதுக்காக அதை செய்யறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்யறீங்க, ஒரு ஆக்ஷன். த தியரி ஆஃப் ஆக்ஷனை முதல்லயே ரொம்ப அழகா தெளிவுபடுத்தி விளக்குறாரு பாருங்க. த தியரி ஆஃப் ஆக்ஷன் 3 வகையான பயன் இருக்கு. செல்ஃப் பெனிஃபிட், தன் பயன் ஒண்ணு இருக்கு. மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பயன் ஒண்ணு இருக்கு. அவப்பயன், ஒரு காரணமும் இல்லாம பயனே இல்லாம ஒரு நிலையும் இருக்கு. அப்ப இந்த 3 பயனையும் வந்து அழகா பிரித்து காட்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுல வந்து நீயே உன்னுடைய தன் பயனை வச்சு நீ யோசிக்கும் பொழுது, ஒண்ணு உனக்கு துன்பம் வரக்கூடாது, இன்னொன்னு வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும், அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் புகழ் பெற வேண்டும்.
இந்த 3 காரணத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய தன் பயன் அப்படின்னா செல்ஃப் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு கருத்தே வச்சு சிந்திக்கிறோம். அப்போ இந்த 3 கருத்துக்களை வைத்து ஒருத்தன் தன் பயனை பற்றி யோசிப்பான். அதே மற்றவர்களை பற்றி யதார்த்தமா ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அது கருணை, அருள். அருளால் இருந்தால்தான், அவனுக்கு அருள் என்ற ஒரு சிந்தனை உண்டு என்றால் தான் அவன் மற்றவர்களை பற்றிய சிந்தனையோடு அவன் நகருவான். பெனிஃபிட் டு அதர்ஸ் அப்படின்ற கருத்தையும் வலியுறுத்தி 3வது நிலையை விளையாட்டு அப்படின்ற ஒரு கருத்துல முடிச்சிருவாரு. அவப்பயன் அப்படின்னா விளையாட்டு என்பது விளையாண்டு முடிச்சுட்டு வந்ததோடய அந்த பயன் அதோடய முடிஞ்சு போயிடும். அப்படின்னா அழகா அன்இன்டெண்டட் பெனிஃபிட், இட் பிகம்ஸ் த மியர் பிளேஃபுல்னஸ். அந்த விளையாட்டிலேயே அந்த உண்மைகள் விளக்கப்பட்டு அங்கே முடிஞ்சிடும் அந்த பயன். அது எதற்காக விளையாடுறோம் அப்படின்றது பின்பு இதை பற்றி ஒரு ஆய்வு, இறை திரு விளையாடலை பற்றி பேசுவோம். இப்போ அடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் அழகா ஒரு கருத்து, இறைவன் அப்படின்னா எந்த வேலையை செய்யறார்? தன் பயன் கருதியா, பிறர் பயன் கருதியா, இல்ல விளையாட்டுக்காக இந்த விளையாட்டை இந்த படைப்பை செய்திருக்கின்றார் அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக இறைவன் தன் பயன் கருதி அல்ல. ஏனென்றால் இறைவன் ஆனந்தமயமானவன், அவனுக்கு ஒரு தனி அதாவது இன்பம் தேவை அப்படின்ற கருத்து இல்லை அப்படின்றத தெளிவா முதல்ல வரையறைய சரியா செய்து, அடுத்தது இறைவன் சுகம் பெறுவதற்கோ புகழ் தேடுவதற்கோ நம்மை படைத்தாரா அப்படின்னு கேட்டா அங்க இறைவனுக்கு என்ன வரும்? மிக்கிலியாய் மண்ணுறலா அப்படின்னு, நிலவும் இடர் அகழ்தலும் சுகப்பேரும் புகழும் நேர்தர வேண்டாமையினே தன் பயன் நன்றாகும் அப்படின்னு. அப்போ இறைவன் தனது விருப்பத்திற்காகவோ தனக்கு பேர் வேண்டும் என்பதற்காகவோ தனக்கு பயன் வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவன் படைத்தார் என்றால் அவரை இறைவன் நம்ம சொல்ல மாட்டோம் நிச்சயமாக. அப்ப அடுத்தது அதையும் சொல்லிட்டு 3வதாக அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கருத்துக்கு வர்றாரு. எந்த கருத்து? இலகு அருள் பேருடையான். பேரறிவு அப்படின்னு இறைவனை சொல்லிடுறோம். ஏன்னா சொல்றது மட்டும் இல்ல, உணர்றோம். உலகத்திலே பாக்குறோம் இவ்வளவு அறிவுகள் எங்கிருந்து வர முடியும் அப்படின்னு எல்லாம் புரியுது. பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஜியாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா என்னடா இது, கோஸ்மாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொன்றையும் தொட அறிவு, எல்லா இடங்கள்லயும் அறிவு தான் நிக்குது. அப்போ இதை விளையாட்டாக இறைவன் செஞ்சார் அப்படின்னா இது ஒரு வேடிக்கை. அப்போ அதையும் செய்திருக்கவில்லை இறைவன். இறைவன் எதற்காக இதெல்லாம் செய்கின்றார் என்றால் உலகு உயிர்களுக்கு மேல் அவர் கொண்ட அந்த பேரருள், அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, வைத்திடு பேரருளால் இங்கு இறைவன் உறுதொழில் செய்குவார். அப்போ என்று பிறர் பயன் என்றுணரே அப்படின்னு. Therefore you should understand that his actions are solely for benefit of others அப்படின்ற ஒரு கருத்து வருமானால், அப்போ இறைவன் இப்படி செய்யும் ஒரு பிறருக்காக தன் அருள் கொண்டு செய்கின்றார் அப்படின்னா ஒரு ஆசானாக, அப்போ ஒரு உயிரை அங்க அப்படியே பராமரித்து மேலே மேலே கொண்டு வர வேண்டிய கடப்பாடு ஏன் அவருக்கு வந்தது அப்படின்ற அந்த கேள்வியை நாம கேட்கும் பொழுதுதான் நமக்கு புரியும் இறைவன் நம் உள்ளே இருக்கக்கூடிய குறையினை களைவதற்காகவே இதை செய்கின்றார். அப்ப என்ன குறை நம்மிடம் இருக்கும் பொழுது மீண்டும் அதே கருத்துக்கு வரும். ஒரு மலம் என்ற அந்த புறப்பொருளாக அதை பார்க்கல. அவர் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அகப்பொருளாகவே நீங்க பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு உயிரும் அகநிலையில ஏதோ ஒண்ணு அகப்பட்டு கிடக்கு, அதனால செயல்பட முடியாம இருக்கு. இப்ப உங்க பிள்ளைங்களை எடுத்துக்குவோம், ரொம்ப அதிகமா சிந்திக்க வேண்டாம். உங்க குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பாக்குறீங்க, நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு இப்ப அதாவது ஒரு கணிதம் போடுவதோ இதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாக்குறீங்க அந்த குழந்தை அப்படி தவிக்கிறான், ஒண்ணு செய்ய முடியல, அவனுக்கு ஒண்ணு பண்ண. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க என்னடா அவனுக்கு நடக்குது, என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு நீங்க அவனை புரிந்து கொள்றதுக்கு. அப்ப அவனுக்கு என்ன உதவி வேணும்? உனக்கு இது பத்தலையா, இந்த பயிற்சி பத்தலையா, அப்ப அவனுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்ய முடியும்? அப்ப அவனுக்கு உதவி செய்து காட்டுதல், பல்வேறு நிலைகள்ல நீங்க அவனுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. அவனுடைய உழைப்பு இன்னும் அதிகமாக நீங்களும் அவனுக்கு எவ்வளவு வகையில உதவி செய்ய முடியுமோ செய்ய அவன் தானாகவே விடுதலை அடைகின்றான். அவனுடைய குறையை அவனே களைந்து அவன் வெளிப்படுகின்றான். அப்பொழுது அவனே உணர்கின்றான், தானே தன்னிலை உணர்ந்து. அதுதான் தன்னுணர்வார். இதைத்தான் முதல்லயே மெய்கண்டார் செய்யறாரு. முதல் பகுதியில மெய்கண்டார் அவையடக்கத்துல முதல்ல அவர் முழுமையை சொல்லிடுறாரு. உன் பிரச்சனையே என்னன்னா நீ உன்னுடைய தன்னிலை உணரல. தன்னுணர்வார்
அப்போ பாத்தீங்கன்னா தம்மையுடைய தன்னுணர்வார் அப்படின்னு. உன்னுடைய நிலையை நீ உணரல, ஏன் உடையல அப்படின்னா உன் கூடிய இறைவன் இருந்தாலும் உன் நிலையை உன்னால் உணர முடியாமல் நீ இருக்கின்றாய். அதை உணர்த்துவதற்கு இறைவன் உன்னுடைய விளைவால், உன்னுடைய சுய விளைவால் நடக்க வேண்டும். இட்ஸ் ஃப்ரீ willed ஆஃப் யோர் சாய்ஸ். அது உன்னுடைய விளைவில் அது நடக்கணும். என்னுடைய அதாவது ஒரு 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 அதிகாரத்தின் அடிப்படையிலேயோ, என்னுடைய ஆசையின் அடிப்படையிலேயோ, இல்லை என்னுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையிலோ இது யாரும் நடக்காது. ஒரு உயிர் தானாகவே அதை தெரிந்து உண்மை என்ற உள்வாங்கக்கூடிய அந்த உண்மை நிலையை, அந்த நிலையை அது அடைய முடியும் அப்படின்னு இறைவன் உணர்த்துகின்றார். அவருக்கு தெரியுது எல்லாமே, அப்போ வழிகாட்டுறாரு. இப்போ இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிட்டு நான் போகிறேன். கடவுள் உயிர்களை, இப்ப ஒரு கேள்வி வருது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க. எப்படி திருவள்ளுவர் பதில் சொல்றாரு பாருங்க. எப்படி பதில் சொல்றாருன்னா, கடவுள் உயிர்களை ஒரு காலத்தில் தண்ணில் இருந்தோ படிமத்தில் இருந்தோ இல்லாத ஒன்றில் இருந்தோ அல்லது சித்தமுடன் தனது தெய்வீக சக்தியால் தோற்றுவிக்க, இந்த கருத்தை நல்லா பாருங்க, தோற்றுவிக்க அல்லது உருவாக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்க, இதற்கு எந்த பதிலை பதிலாக தருவதானாலும் இறைவனின் திருநிலைக்கு இழுக்குடைய பதிலையே தேற்ற இயலும். இப்ப பாருங்க, what is the reason for God to create being through his divine power? அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு, நான் ஓகே உயிர்களை உருவாக்கி விட்டேன் அப்படின்னு, with the specific intention. அவருக்குன்னு ஒரு தனி நோக்கு உண்டு. இது இன்டென்ஷன்னா குறிப்பு, இங்க டிசையர்ன்ற வார்த்தை தான் இதுக்கு பொருந்தும். ஸ்பெசிபிக் டிசையர்னு சொல்லணும். ஏன்னா இந்த கடவுள் இவங்க கூறக்கூடிய கடவுள் டிசையர் இருக்கு. எப்படின்னு பாக்குறோம், இப்ப பின்பு பார்ப்போம். வெதர் ஃப்ரம் ஹிம்செல்ஃப், தன்னுடைய இதுல இருந்தே எடுத்து ஒரு உயிரை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இமேஜ், தன்னுடைய ரெப்ளிகா. இப்ப இன்னைக்கு பார்த்திருப்பீங்க இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த டூப்ளிகேஷன், இப்ப தன்னுடைய ஒரு இது ரெப்ளிகாவை உருவாக்குறது, தன்னுடைய இதுல இருந்தே ரெப்ளிகா உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுலதான் பாருங்க, இதுல நிறைய வேடிக்கைகள் இருக்கு. இந்த ஆழத்துல பாக்குறோம் பாருங்க, அவர் ஒரு ரெப்ளிகா உருவாக்குறாருன்றாங்க. இல்ல ஃப்ரம் நத்திங் எக்ஸ் நிஹிலோ அப்படின்னு. அப்ப எக்ஸ் நிஹிலோனா நத்திங். இது பெருசா ஒட்டிக்கிச்சு. இன்னைக்கு பெரிய அறிவியல் உலகத்துல இது ஒரு பெரிய சிக்கலாகவும் முடியுது. ஃப்ரம் நத்திங், ஒன்னில் இருந்து ஒண்ணுமே இல்லாம அவரே கொண்டு வர்றாரு அப்படின்ற. பை இஸ் டிவைன் வில். அடுத்த கருத்து, அவருடைய அந்த ஆற்றலால் வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு. செர்டன் பாயிண்ட் இன் டைம், ஒரு டைம் வேற அதுல வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு குழப்பம் இருக்கு இதுல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இம்மானுவேல் காண்ட் இவங்கெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா இந்த அவருடைய நூல்கள்ல, அதாவது இம்மானுவேல் கான் இந்த டைமை வச்சே அவ்வளதையும் நொறுக்கி தள்ளிடுவாரு. பிறகு நம்ம பார்ப்போம். எனி ஆன்சர் ப்ரொவைடட் டு திஸ் கொஸ்டின் would only lead to explanation that contradict the divine nature of God. எப்படி அப்படின்னு கேட்கும் போது இவ்வளவுதான் பதில். இப்ப பாருங்க எப்படி அதுக்கு பதில் வருது பாருங்க. ஒரு திருவள்ளுவர் எடுத்து கேட்கும் பொழுது ஏன் அது பிழைப்படுகின்றது. அப்ப நம்ம முதல்ல சொல்றோம், இது பிழையாத கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாக்குறோம். இன்ஃபேலிபிள் காட். கடவுளுக்கு பிழைகள் உண்டு அப்படின்னா அவர்கிட்டயே பிழைகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உள்ளியல் இருப்பியல் நோக்கத்தை, உயிர்கள், நீங்கள் மற்றும் நான், அண்டம், அறிவியல், காரணகாரிய விளைவின் ஏரணத்தை, தர்க்கத்தை, மேலும் பிற அடிப்படை உள்ளியல் கோட்பாடுகளை இழிவாக்கி சிதைக்கும் அப்படின்னு அந்த பதில் வருது. என்னதுன்னா, because it's undermined the meaning and the purpose of the existence of infallible God, the psyches, the universe, scientific cause and effect reasoning and other foundational principle of existence. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஏரணம், நம்ம கூட இருக்கக்கூடிய சயின்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் அண்ட் எஃபெக்ட், காரண காரியங்கள், இது எல்லாத்தையும் பொய்யாக்குது. இது எல்லாத்தையும் பொய்யாக்கும் முறையில தான் இந்த படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கடவுள் தான் படைச்சாரு அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும் பொழுது, கடவுள் தன்னுடைய உருவத்திலிருந்து படைத்தார், தன்னில் இருந்து படைத்தார், தன் நோக்கத்திற்காக படைத்தார், தன்னுடைய விளைவால் படைத்தால், தன் சக்தியால் படைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அத்தனையும் பொய்யா போகுது. அப்ப கடவுளையே பொய்யாக்குது. ஏன் கடவுளை பொய்யாக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது காரணங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்பீங்க. அப்படியே பார்த்துட்டே வருவீங்க. இப்ப பாருங்க, அடுத்த கேள்வியை கேட்கும் பொழுது இங்க அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. இறைவனின் விருப்பத்திற்காக நம்மை படைத்தார்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது, இது வேண்டுதல் வேண்டாமை இலான் அறவாளி அந்தணன் அப்படின்னு சொல்ற இரண்டு குறளுக்குமே எளிமையா சொல்றோம். வேண்டுதல் வேண்டாமைன்னு இறைவனுக்கு இருக்கும் போது அப்ப இறைவன் விருப்பத்திற்காக படைச்சார் அப்படின்னா இங்க இந்த குறளே போச்சு. அப்ப இந்த குறளுக்கு அது பொருந்தவில்லை, கான்ட்ரடிக்ட் அப்படின்னு
இங்க பாத்தீங்கன்னா இது முரண்படுகின்றது. அறவாளி அந்தணன்னு சொல்றோம். அப்ப இறைவன் ஏன் வந்து அறவாளி அறங்களையே செய்யக்கூடியவன் அறமற்ற செயல்களை ஏன் செய்கின்றார் அப்படின்ற கேள்வி வருது பாருங்க. God created us out of his desire அப்படின்னும் பொழுது this contradict the nature described the one without desire or aversion, the virtuous lord of righteousness அப்படின்றது தெளிவா பார்க்க முடியுது. அடுத்த கேள்வியும் இங்க வருது. இறைவன் தற்செயலாய், இது இன்னொரு பெரிய வேடிக்கை. நீங்க பாப்பீங்க பின்னால, இறைவன் தற்செயலாய் படைத்தார், இறைவன் வாளறிவன் தனக்கு உவமை இல்லாதான், இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்படின்னா இறைவன் வந்து ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல, டக்குன்னு படைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இப்படி வாளறிவு அப்படின்ற ஒரு கரை இருக்கு, தனக்குவமே அப்படின்ற ஒரு கருத்தே இங்க முன்னுக்கு வச்சுட்டோம். இன்கம்பேரபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை, தனக்குவமை அப்படின்றது கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னாக்கா செல்ஃப் சஃபிஷியனா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் திடீர்னு பார்த்தா தற்செயலா படிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. God created us accidentally. வேடிக்கையே இல்ல? This contradict the nature of God as the all knowing and incomparable one. திருக்குறள் எப்படி பாருங்க இவங்களெல்லாம் கேள்வி கேட்குது. ஐயா நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்ற கேள்வியை திருக்குறள் கேட்குது. ஆனா திருக்குறள் எப்படி கேட்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியல, அவ்வளவுதான். ஏன்னா மூலத்தை அதை பார்க்கல. அடுத்ததை பாருங்க, திருக்குறள் எப்படி போய் மேலும் மேலும் கேட்கும். இதெல்லாம் என்னுடைய நூல்ல பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்தது, இறைவன் விளையாட்டாய் படைத்தார். கடவுளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. அப்ப அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு, நானும் விளையாடணும் யார் கூடயாவது அப்படின்றதுக்காக படைச்சார். இதெல்லாம் உங்களுக்கு இப்படி கேட்கும் போது உங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா இது இப்படி இல்லாம யோசிப்பாங்க அப்படின்னு. நீங்க பாருங்க பின்பு, இறைவனின் ஆதி பகவன் அப்படின்ற ஒரு கருத்தும், இருள் சேர் இருவினையும், அவன் மலமுடையவன் குற்றமுடையவன் அற்றவன், சேரா இறைவனுடைய பொறிவாயில் ஐந்தவித்தான். அந்த வார்த்தை ரொம்ப பெருசு. அவன் உடலை மையப்படுத்தியவன் அல்ல, உடலுக்கு அப்பாற்பட்டவன். பொறிவாயில் ஐந்து வித்தான்னா என்ன அர்த்தம்னா, உடலே தேவையில்லை அவனுக்கு. ஒரு உடல் கொண்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்ல. அப்ப அவனுக்கு வந்து என்ன தேவையில்லை, ஒரு சடப்பொருள் தேவை அல்ல. அப்ப இறைவன் வந்து ஒரு சடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் நீட்ஸ் அங்க இல்ல அப்படின்றத இவ்வளவு தெக்க தெளிவா திருக்குறள் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் விளையாட்டாய் படிச்சாருன்னா அவருக்கு ஒரு பொம்மை தேவைப்படுது பாருங்க. God created us a play. This contradicts the qualities of the God as a primal Lord, untouched by the two form of the act, good and bad, arising from the influence of darkness. அப்ப இறைவனுக்கே இவ்வளவு சிக்கல் வருமா? The one who transcends sensory limitation. சென்சரினா பாடி. அதாவது மீண்டும் அந்த கருத்துக்கு வரேன். இந்த சென்சரி, இந்த வார்த்தை இதை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு, இறைவனுக்கு உடல் தேவை அல்ல. அந்த கருத்தை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 5 புலன்கள் கடந்து அப்படின்ற சிந்தனையை மட்டும் அது உள்வாங்காமல், உடலால் அந்த 5 நிலைகள் பாருங்க, 5 பஞ்சபூத நிலையை கடந்தவன்ற கருத்தை சொல்றது. இது ரொம்ப ஆழமான பொருள் விளக்கம் இதுல இருக்கு. அடுத்தது, இறைவன் தன் பொருட்டு காரணம் இல்லாமல் தன்னிலிருந்து படைத்தார். அடுத்த கேள்வி, தன்னிலிருந்து படைத்தார்னா எப்படி இருக்கணும்? தன்னுடைய ஒரு ஆற்றலை ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறாரு கடவுள் அப்படின்னா என்ன நிலையில இருக்கணும் இன்னொரு படைப்பு? நாம எப்படிப்பட்ட படைப்பாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இறைவனுடைய திருச்செயலே எப்படி இருக்கணும்? நம்மளால வந்து குறைவுடையவர்களாக மாற முடியுமா? இறைவனின் கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான். அப்ப இறைவனுக்கு வந்து குணமே இல்லப்பா அப்படின்னு 9வது குறள்ல அடி வாங்குது இது. அடுத்தது, இயல்புகள் பொய்யாகி, அடுத்தது பிறவி பெருங்கடல். ஏன் இந்த இப்படி இறைவன் தன் பொருட்டு தான் தன்னுடைய இதே படைச்சாருன்னா இங்க நீந்த வேண்டும் அப்படின்ற, பிறவியே நீந்தணும்பா அப்படின்ற ஒரு பெரிய போராட்டமே நமக்கு ஏன் வரணும் அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. அப்ப பாருங்க, 10 திருக்குறளுக்கு இப்ப நான் இந்த டி வரைக்கும் போட்டேன்ல, இது உலகத்துல உள்ள எல்லா மதங்களும் இதை தாண்டவே தாண்டாது. இதுதான் இதை வச்சுதான் விளக்கமே நடக்கும். நீங்க பாருங்க பிறகு. அப்ப God created us himself without cause of the purely from himself. This negates the nature of God as the one free of sensory defects, an embodiment of the 8 virtues, and பாருங்க, and trivializes existence as described in the great ocean of birth must be crossed. Some swim across, some do not.
அப்படின்ற அந்த போராட்டம் ஏன் வருகின்றது? அப்ப நம்ம ஏன் இந்த கடப்பு நிலையில் போராட வேண்டும் என்ற அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. அப்போ இததான் நம்ம வந்து இன்றைக்கு பாடமா எடுக்க போறோம். ஒரு 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 சீக்கிரமா ஒரு 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 இத காட்டி ஒரு 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 முதல்ல ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு ஒரு தெளிவான முடிவை நம்ம வந்து இங்க பார்க்கணும். அதாவது வாளறிவன்னு சொல்றோம், தன்னிறைன்னு சொல்றோம், தற்சார்புன்னு சொல்றோம், அல்லது சார்பற்ற வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு நிலை உடையவன் இறைவன், தனக்கோமை இல்லாத இறைவன் சொல்றோம், பிழையாத கடவுள்னு சொல்றோம், தனது விருப்பத்திற்காக தற்செயலாய் விளையாட்டாய் தன் பொருட்டு காரணம் இல்லாது தன்னிலிருந்து உயிர்களை படைத்தார் எனும் சமய மெய்மெய்யியல் கோட்பாடுகள். சமயம்னு இங்க பயன்படுத்துறோம். அதாவது வளர்ச்சிக்கு காரணத்தை விளக்கும் போது மெய்மெய்யியல் கோட்பாடுகள் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது மெய்ப்பொருள் காரணக்காரி அறிவியல் ஆய்வுக்கு உயிரியலின் உயிர்ப்பியலுக்கு இதை பத்தி ரொம்ப ஆய்வு செய்ய போறோம், முற்றிலும் முரணானவை அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாது. இது எதுவுமே வந்து லாஜிக்கல் திங்கிங்கே கிடையாது. இதெல்லாம் பிலீவர்ஸ் அப்படின்ற பிலீவர்ஸ் கேட்டகரியில போய் விழுந்துருச்சு. அடுத்தது உயிர் வாழ்வியல் உணர்வு அறிவு கல்வி மேன்மை. எதுக்கு நான் இதெல்லாம் அப்பனா உணர்வு அறிவு வேணும், எனக்கு கல்வி வேணும், மேன்மை வேணும், செயல் முனைப்புக்கு இது எதுவுமே காரணமே இல்லாம போயிருது. எதிரானவை மட்டுமல்லாது கடவுள் இயல்புகளை பொய்த்து போக செய்து. நீங்க கடவுளை வந்து ஐயோ அவன் கருணையானவன் அப்படின்னு சொல்லி எப்படி கும்பிட முடியும்? முதல்ல இந்த உணர்வை வச்சுக்கிட்டு கடவுளை நீங்க கும்பிட முடியுமா? நிச்சயமா கும்பிட முடியாது, வழிபட முடியாது. உயிர்களுக்கு கருணை செய்யும் கடவுள் அருள்நிலை வெளிப்பாட்டினை இழிவு செய்வதாகவே முடியும். ஒரு வேடிக்கை பாருங்க. The theological and metaphysical doctrine that state God, who is omniscient, self-sufficient, independent or non-independent, devoid of desire and aversion, and incomparable, unparalleled, infallible, created living beings according to his will, arbitrarily, playfully, or for himself without a cause from within himself, are entirely contradictory to the study of the causal scientific reasoning and the essence of the life sciences. This doctrine not only conflict with the rationality, but also oppose the sense of life, intellect, education, progress and initiative. இப்ப அத்தனையும் சாகடிச்சிரும். இந்த சிந்தனைகள் இல்ல அப்படின்னா நம்ம இத்தனையும் நமக்கு வந்து காரணமே கிடையாது. Furthermore, they undermine the divine attributes of God, falsify them and degrade the expression of God's grace, which is meant to bestow compassion upon living beings அப்படின்ற அந்த கருத்து ஒட்டு மொத்தமா சாகடிக்கப்படுது. இப்ப நம்ம பார்ப்போம். இதுல வந்து ஒன்று அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் ஆழமா பார்க்க போறீங்க. அதுல இன்னும் ஒண்ணு நான் முடிச்சிடுறேன், இது சீக்கிரமா முடிக்கிறதுக்காக. அந்த உயிர்கள் ஒரு காலத்தில் இதோ டைம் இதுதான் வந்து இமானுவேல் காண்ட், அதாவது இமானுவேல் காண்ட் வந்து விளக்குறாரு அவருடைய நூல்கள்ல. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவருடைய நூல்கள்ல மிக மிக ஆழமாக ஆய்வு செய்தது இந்த பகுதி தான். அந்த உயிர்கள் ஒரு காலத்தில் இறைவனால் தோற்றுவிக்கப்படுமானால் அவை சுதந்திர விளைவில்லா அருந்தனித்தன்மை அற்றவை, நாட் யூனிக் என்றும் முடியும். அப்போ அவர் வந்து ஒரு காலத்துல இறைவன் வந்து சும்மா தோற்று வச்சாரு அப்படின்னா அடுத்தது அப்போ உயிருக்கு ஏன் தனியா ஐடென்டிட்டி தேவை? உயிர்கள் வந்து 10-11 இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து இன்னைக்கு ஒரு நாற்காலி மேஜை போல அதுவும் ஒன்று. அப்போ அதை ஏன் வந்து தனியா வந்து அதுக்குன்னு ஒரு யூனிக், அதுக்கு வந்து தனியா படிக்கணும், அது வந்து ஒவ்வொன்றும் சுய விளைவுகளோட இருக்கணும், இப்படி பல கேள்விகளுக்கு இது பதிலே தராது. அப்ப அதையும் கவனமாக பாருங்க. அப்ப நான், நீ, அவர், அவள், அவள், அவை, அது, அவை, அங்கதான் பாருங்க திருமந்திரத்தை, அதாவது மன்னிக்கணும், மெய்கண்டார் ரொம்ப அழகா பிரிக்கிறாரு. நான், நீ, அவர், அவள், அவை, அது, அவை. உயிர் வேற்றுமைகள் மெய்யியலில் பொய்த்து போச்சு. அப்ப நீ இல்ல, அது இல்ல, அவன் அல்ல, அவை அல்ல, இது எதுவுமே இருக்காது. ஏன்னா நீ ஒண்ணுமே இல்ல. நீ 10-11. அதாவது ஒரு அட்டாம்னு பார்க்கும்போது ஒரு 10 அட்டாம் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது அது அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீ இருப்ப. அதுல எப்படி நீ தனியான அப்படின்ற கருத்து, நீ எப்படி அவளான, நீ வந்து ஏன் அப்படி அவரானாய், அவை எல்லாம் சேர்ந்து எப்படி அவை, அது, அவை, எவ்வளவு அழகா பிரிப்பாரு தெரியுங்களா? பிறகு நம்ம இதை பார்ப்போம். இயற்கை அறிவியலுக்கு முன்மொழிவு பிழைப்படுகின்றது. அப்போ if those things being were created by God at some point in time, இந்த வார்த்தையை நன்றாக உள்வாங்கிக்குங்க. கடவுள் இன்னைக்கு படைச்சார், அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தார் கடவுள்? அப்ப அடுத்த கேள்வி வருது பாருங்க, கடவுள் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தார்? ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா?
அப்ப இந்த கேள்விகள்லாம் வருது பாருங்க. கடவுள் இதுக்கு முன்னே என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா, இந்த டைம் உள்ளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு டைம்ன்றதே இன்னும் அந்த டைமே கடக்க முடியும் அப்படின்றத தான் நாம பேசுறோம். அதுதான் வந்து நம்மளுடைய 36 தத்துவங்கள்ல பாத்தீங்கன்னா, காலத்தை கடக்க முடியும் இறைவன். அதாவது புறக்காலத்தை நான் பேசுறேன். அது பிறகு அதை பற்றி ஆய்வு செய்வோம். ஆனா புறக்காலம் என்பது அப்சல்யூட் கிடையாது. இட்ஸ் எ ரிலேட்டிவ். அப்போ ஒரு காலத்தை வந்து அவங்களால கடக்க முடியல. கடவுளையே காலம் கடக்க முடியாத ஒரு கடவுள் வந்து எப்படி நம்மை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. They may not be unique and without free will in existence. Free will தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ the distinction between I, you, he, she, they and it will be invalid in reality. This argument contradict nature of sciences. அப்படின்னு. அப்ப இதுல இருந்து என்ன ஒரு முடிவுக்கு வரோம்னா, உயிர்கள் ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்ற காரணங்கள் அற்ப பொருளுடையதாவதை, பிழைப்படுவதை, முரண்படுவதை காணலாம். இப்ப நீங்க இந்த ஆர்குமெண்ட்டை வந்து ரொம்ப ஆழமா உள்வாங்கிட்டீங்கன்னா, the notion that the living beings were created by God at a particular time can be seen as a trivial, erroneous and contradictory. இதுதான் இதோட மூல அடிப்படை. கடவுள் இன்றைக்கு உன்னை படைத்தார் அப்படின்றத இன்னும் ஆழமா நான் அதை பத்தி ஆய்வு செய்ய போறேன். பின்பு நீங்க பார்க்க போறீங்க. அப்போ உங்களுக்கு புரியும். இறைவன் வந்து நம்மை படைத்தாரா அப்படின்னா இந்த கேள்வியை பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஒரு ஆய்வுக்கு போவோம். இப்பதான் ஆய்வுக்கு போறோம். அப்போ இந்த ஆய்வை தான் நான் வந்து முதல்ல உங்களுக்கு முன் வைக்கிறேன். இது ரொம்ப ஆழமான கருத்து, இன்னும் விரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆய்வு. பின்பு இதை இவ்வளவு ஆழமா நான் வந்து மெய்கண்டாரை விளக்கும் பொழுது இதை பற்றி மேலும் மேலும் விரிப்பேன். தொல்காப்பியத்தை வைத்து இதை எவ்வளவு ஆழம்னு காட்டுறேன். உயிர்கள் உளதாகுதல் அப்படின்னு, பீயிங் இன் த வேர்ல்ட் அல்லது உயிர்ப்பியல் அறம்னு முதல்ல ஆகமவியலே வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் வர்ச்சியூ அப்படின்னு பார்த்தோம். ஆகம அறிவியல் அப்படின்னா அது உயிர்கள் ஏதோ ஒரு ஆகுதல் உண்டு அப்படின்னு. அப்போ இதுல வந்து இந்த கேள்வியை வந்து இங்க பாக்குறோம். இது கம்ப்ளை பண்ணுதா இல்லையா, உயிர்களுக்கு உளதாகுதல் காரணத்தை எந்த மதம் வந்து இதை பூர்த்தி பண்ணுதுன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு சின்ன செக்லிஸ்ட். இது வந்து செக்லிஸ்ட் தான். இறைவன் வந்து நிமலன் அப்படின்னு சொல்றோம், மலம் கிடையாது அப்படின்னா அவருக்கு குறை இல்லை, இன்ஃபேலிபிள் காட் அப்படின்னு சொல்றோம், பிழைப்படாத கடவுள். அவருக்கு வந்து ஒரு பிழை அற்ற, அவருக்கு வந்து ஒரு குறை இல்லை அப்படின்ற அந்த கருத்தை இது முதல்ல காட்டுது. நீ மலன் அப்படின்னு. மலம் அகன்றவரே மலமுடைய உயிர்களுக்கு உயிர்ப்பியல் அறம் செய்து மலம் நீக்கி மீட்க முடியும், இயலணும். அப்ப முதல்ல நிமலன்னு ஒருத்தர் இருக்கணும். இறைவன் இருந்தால்தான் மலம்னு நமக்கு உண்டு அப்படின்றத உணர்த்தி நீ இதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எளிமையா சொல்றேன். ஒரு ஆசிரியர் நீங்க முதல்ல ஒரு நிலையில நீங்க வந்து கற்று அந்த நிலையை எய்திய பிறகுன்னு, ஆனா இங்க இறைவன் எய்தியவன் அப்படின்றதுல இங்க நம்ம முதல்ல இந்த நம்மளுடைய நிலையில எடுத்து விளக்குற ஒரு 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 யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு படித்தவர் அப்படின்ற ஒரு அந்த நிலையில இருந்து கொண்டுதான் மற்றவர்களை வழிகாட்டி, அப்போ 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அவர்கள் வந்து அவர்களுடைய நிலையை உணர்த்தி, இதை பாருப்பா இந்த மாதிரி இதனுடைய உண்மை இவ்வளவு அப்படின்னு காட்டி வழி நடத்தி கொண்டு வர முடியும். அப்போ அவர் முதல்ல அதை கடந்து இருக்கணும். அந்த கடந்து அந்த நிலை பெற்றவர்னால் மட்டும்தான் நமக்கு வழி நடத்துதல் வழிகாட்டுதல் செய்ய முடியும். முதல்ல அவரே வந்து அந்த நிலையை எய்தல அப்படின்னு சொன்னா அவரை வந்து நம்ம வந்து மேலானவர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இந்த கருத்துல முதல் கருத்தை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இறைவன் நிமலன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது உயிருள்ள சித்து உயிரற்ற சட அசித்து, இருவேறு தனிமங்கள், ரெண்டுமே வேறு வேறு அப்படின்ற கருத்து, இரண்டும் ஒன்றல்ல அப்படின்ற அந்த தெளிவு முதல்ல எந்த நிலையில மதங்கள் மத்தியில இருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். உயிருக்கு வந்து ஒன்று உயிருள்ள சித்து பொருள் அப்படின்னு. அப்போ உயிருள்ள சித்து வேற, உயிரற்ற சட அசித்து வேற அப்படின்றத நாம ஆய்வுக்கு கொண்டு வரணும். பாருங்க, இதுதான் பயாலஜி செய்யுது. ஆனா பயாலஜியோட அது நின்று போயிருது. ஆனா நம்மளுடைய மதம் வந்து, அதாவது நம்மளுடைய சமயம் எப்படி கொண்டு போகுதுன்னா, இதையே ஆய்வு முறையாக, இதுவே வாழ்க்கையினுடைய இலக்காக, உயிருள்ள சித்துக்கு என்ன வேலை இருக்கு, உயிரற்ற சடப்பொருள்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத ஆய்வுக்கு கொண்டு வராங்க பாருங்க. அப்போ இத பாருங்க, இந்த இந்த இலக்கணத்திலேயே பூராது நிறைய, அதாவது நிறைய மதங்கள் பூராம போயிடும். அதாவது புகுந்து இந்த பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அடுத்தது காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது. இதுதான் ஒரு வேடிக்கையான ஒரு கருத்து. ஒரு காலத்துல வந்து தன்மையில சித்து இருக்கு. சித்து பொருள் அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க, இதை நான் வந்து இந்த வார்த்தையை பார்க்கிறேன், சென்டியன்.
இன்சென்டியன். சென்டியன்னா சித்து பொருள், இன்சென்டியன்னா ஜட பொருள். அசித் அப்படின்ற சொல்லு இது டிஸ்டிங்க் என்டிட்டி, தே ஆர் நாட் த சேம். அதாவது சென்டியன் கான்சியஸ் சைக்கி டஸ் நாட் பிகம் இன்சென்டியன் and the insentient does not become sentient. எந்த காலத்திலயும் இப்போ வந்து ஒரு நாக்காளி வந்து ஒரு திடீர்னு பார்த்தா திடீர்னு அது ஒரு உயிர் பெற்ற ஒரு பொருளாக, அனிமேஷன் நினைச்சுக்காதீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இந்த கார்ட்டூன்ல எல்லாம் வரும், நாக்காளிக்கு திடீர்னு கண் வந்து உயிர் வந்து திடீர்னு நாக்காளி நகர்ந்து கொண்டு அது பேசி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த கதை கிடையாது இதுல. அப்போ உண்மை என்ன அப்படின்னா, உயிருள்ள சித்து எந்த காலத்திலையும் அசித்து பொருளாக மாறாது. அசித்து பொருள் ஒரு சடமற்ற பொருள், அது எந்த காலத்திலையும் சித்து பொருளாக மாறாது. இதுல நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இன்னைக்கு ஏஐ பத்தி பேசுறவங்களாம், சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நான் அதை ஏத்துக்கொள்ள மாட்டேன், இதை பத்தி பிறகு பேசுவோம். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இதுல இருக்கு. இதுதான் ரொம்ப தமிழர்கள் எவ்வளவு அழகா ஆய்வு செஞ்சாங்கன்னு நீங்க பார்க்க போறீங்க. அடுத்தது, காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, அசித்தாகாது, சடம் சித்தாகாது அப்படின்ற அந்த வரியை பார்த்தோம். அடுத்தது, உயிர் சித்து பகுக்கப்பட இயலாது. இதுல தான் நீங்க பாருங்க எப்படி நம்மளுடைய சமயம் வந்து வேறுபட்டு நிக்குது. அதாவது the sentient soul is indivisible. அப்போ என்னோட உயிரை கொஞ்சம் பிரிச்சு இவருக்கு கொஞ்சம், அவருக்கு கொஞ்சம், இங்க கொஞ்சம், அதுல கொஞ்சம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்க முடியாது. இதுதான் வந்து டேக்கார்டும் கண்டுபிடிச்சு ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சு தன்னோட மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி டுவாலிட்டி பிரின்சிபலை உருவாக்குனாரு. இந்த கருத்து இன்ன வரைக்கும் ஆங்கிலேய உலகுக்கு ஒரு புலப்படாத ஒரு நிலையில அப்படியே நிக்குது, தொக்கு நிக்கிற ஒரு விஷயம். சித்து பகுக்கப்பட இயலாது, ஒவ்வொரு உயிரும் தனித்துவம் உடையவை அப்படின்ற கருத்தை இதுதான் உறுதிப்படுத்துது. அது பகுக்கப்பட இயலாது. அடுத்தது, உயிர் சித்து அருந்தனித்தன்மை கொண்ட அனாதி பொருள். The sentient soul is an eternal entity with a unique individuality. மன்னிக்கணும், அது எப்போதும் வந்து அந்த 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 கருத்தை வந்து ஒரு இண்டிவிஜுவல் அடிப்படையில அந்த கருத்தை வந்து மெய்நிறுத்துற அந்த ஒரு கருத்து வந்து வருது பாருங்க. இது ஏன் வந்து அதாவது யூங் மட்டும்தான் அதை வந்து ரொம்ப அழகாக செய்வார். இதை வந்து இந்த கருத்தை வந்து மையப்படுத்தி ஒவ்வொரு உயிர்களையும் இதை எப்படி காட்டலாம் அப்படின்னு. அடுத்தது, உயிர்களுக்கு தற்சான்றாக உடன்பட்டு ஏற்கும் விளைவு உள்ளது அப்படின்ற கருத்து. உயிர்களுக்கு தற்சான்றாக உடன்படும் விளைவு உள்ளது. Beings inherently possess the free will for self-evidencing acceptance nature. இது ரொம்ப ஆழமான பொருள். ஏன்னா ஏன் இந்த கருத்து ரொம்ப முக்கியம்னா, நான் உடன்படுகிறேன், நான் உடன்படவில்லை, அந்த மாதிரி ஏற்கிறதுனாலதான் நான் பாருங்க, நான்ற ஒரு பொருள் இருக்க, நான் இதோடு ஒத்து செல்கிறேன், ஒத்து செல்ல மாட்டேன், உடன்படுகிறேன், அக்ரி டிஸ்அக்ரி, எக்ரிமெண்ட் அதுல வருது பாருங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு சரி தப்பு, இது சரி, இது தப்பு, இது பிழை, இது சரி, அப்ப தண்டனை உனக்கு நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உனக்கு ரிவார்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு சில உயர்வுகளை கொடுக்கின்றார்கள். இந்த தற்சான்று அப்படின்ற ஒரு கருத்து, the possess the free will for the self evidencing acceptance இருக்கு. இது ரொம்ப ஆழமான சொல்லா நான் இதை வந்து உருவாக்கி அந்த ஏன்னா இந்த வார்த்தை the self evidencing acceptance nature அப்படின்னு ஃப்ரீ வில் ஒண்ணு இருக்கு. அது எப்படி வெளிப்படுதுன்னா செல்ஃப் எவிடன்சிங். நீங்க அதை வந்து உறுதிப்படுத்த முடியும், தற்சான்று உங்களுக்கு இருக்கும். எஸ், நான் உடன்படுகின்றேன், நான் இதனுடைய மறுக்கின்றேன், நான் ஏற்கின்றேன் அப்படின்ற அந்த கருத்து அதுல வருது. அப்போ இதுல என்ன வருது அப்படின்னா, ஆமா, அடுத்தது வந்து இந்த கருத்து சித்து பொருள் அப்படின்ற சித்து பொருளே பயன் கொள்ளுதற்கு உரியன அல்லது பயன் பயக்கும் பொருளின் அரண் காண இயலும் அப்படின்ற ஒரு கருத்து. சித்து பொருளுக்கு தான் வந்து பயன் தெரியும். இப்போ ஒரு நாக்காளிக்கோ இல்ல ஒரு மேஜிக்கோ வந்து பயன் தெரியாது. Only the psyche or conscious entity able to be the recipient of intention or benefit or can observe the virtue of the beneficial object. அப்ப இது வந்து எளிய கருத்து. நீங்க வந்து எந்த சடப்பொருள் நீங்க வந்து ஒரு ஏஐ கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட உனக்கு என்ன பெனிஃபிட்னா எனக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லி முடிச்சிடும். ஏன்னா நான் வந்து மிஷின், அவ்வளவுதான். அதே பதில் சொல்லிடும், நான் மிஷின், என்கிட்ட நீ எதுவும் பெருசா எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு. அதாவது நான் ஒரு சித்து பொருள் அல்ல.
அடுத்து அதனால இன்னொரு சிக்கல் இருக்கு. பயன் கொள்ளுவன அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது, அதாவது பயன் கொள்ளுதற்கு உரியன அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது, இன்னொரு கருத்து வருது பாருங்க. உயிர் சித்து மலத்தால் பந்திக்கப்பட்டிருக்கின்றது. உயிர் தன் புலத்தில் அசத்து உணரும் பாவ புண்ணிய ஊழ்வினை பெறும் அசித்து மலை இயல்பு உணராது பாவ புண்ணிய ஊழ்வினை பெறாது. அது நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உயிர்கள் மட்டும்தான் பாவ புண்ணியத்தை உணர முடியும். உயிரற்றவை எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு பாவ புண்ணிய ஊழ்வினை கிடையாது. அசித்து மலை இயல்பு உணராது பாவ புண்ணிய ஊழ்வினை பெறாது. உயிர் தன் புலத்தில் அசத்து உணரும், அசத்தை தெரிஞ்சு கொள்ளும். ஆனா பாவ புண்ணிய ஊழ்வினை இருக்கு. அப்படின்னா the sentient soul, உயிர் சித்து is born by impurity. மலை, நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், மலம்னு சொல்றேன். அது ஆங்கிலத்துல நேரடியாவே அப்படியே பயன்படுத்துறேன். இஸ் எக்ஸ்கிரீமென்ட் அப்படின்னு அந்த ஆங்கில சொல்ல அப்படியே பயன்படுத்துறேன். அதை இக்னரன்ஸ்ன்னு நான் முதல்ல இங்க அறிமுகப்படுத்தும் பொழுது இது வந்து இக்னரன்ஸ்ன்னு நம்ம முடிக்க முடியாது. ஏன்னா மலம்ன்ற சொல் ரொம்ப ஆழமான பொருள் பொதிந்த ஒரு சொல். அத எக்ஸ்கிரீமென்ட் அப்படின்றது கழிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்லிடலாம். அது வந்து கழிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அப்படின்றத உறுதிபட சொல்ல முடியும். மலம் என்பது கழிக்கப்பட வேண்டியது. The soul perceives the insentient within its field of experience and accumulates karmic merits and demerits. அப்போ இதுதான் வந்து எல்லா உயிர்கள்லயும் வந்து மேரிட்ஸ் பாக்குறோம். டிமேரிட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. கர்மிக் செயலுக்கு நமக்கு வந்து மேரிட்ஸும் டிமேரிட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது புண்ணியம் பாவ புண்ணியம்ன்ற அந்த கருத்திற்கு ஊழ் என்ற கருத்து உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உயிரற்ற பொருள்களுக்கு அது இல்லை. ஏன் அந்த மாதிரி? ஏன் உயிரற்ற பொருள்களுக்கு அந்த பாவ புண்ணியம் இல்லை அப்படின்னா, ஏன்னா அது உயிரற்றவை. அதுதான். ஏன்னா அங்க எந்த காரணத்தையான இந்த பாவ புண்ணியம் வருது? ஏனென்றால் உயிர்களுக்கு தற்சான்றாக உடன்பட்டு ஏற்கும் விளைவு ஃப்ரீவில் உண்டு. இந்த கருத்துலதான் இந்த உலகமே இன்னைக்கு சுழண்டுகிட்டு இருக்கு. உயிர்களுக்கு ஒரு ஃப்ரீவில் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. இந்த கருத்தை தான் நம்ம புரிந்து கொள்றதுல இந்த ஆய்வு வந்து அறவே செய்யப்படல. தற்சான்று உயிர்களுக்கென்று ஒரு தனி விளைவு உண்டு. விளைவு அப்படின்றது விளைவு, நான் இதை அழுத்தி சொல்றேன், விளைவு, அந்த விளைவு இல்ல. இது விளைவு அப்படின்னா டிசையர்ஸ். அப்ப அதுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு அப்படின்ற கருத்து இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த செயலுக்கு நாம வந்து பலனையும் பார்க்கின்றோம், பாவமாக பார்க்கின்றோம், புண்ணியமாக பார்க்கின்றோம். ஆனா அதே வந்து ஒரு பொருளுக்கு கிடையாது அப்படின்ற இந்த அடிப்படை வேறுபாடு கூட அங்க இல்ல. மேரிட்ஸ் பாருங்க. இந்த தெளிவு இல்லாமல் தான் எத்தனையோ சமயங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கு. பார்ப்போம் இது எப்படின்னு. அடுத்தது, மல நீக்கமின்றி உயிர்கள் தம்மை உணராது, சுதந்திரமின்றி நிற்கின்றன. அடுத்த உணர்வு பாருங்க. எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரீடம் பிரச்சனை தான். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களும் ஃப்ரீடம்காக தான் போராடிட்டு இருக்கு. மல நீக்கத்தில் தன்னுணர்ந்து அருந்தனித்தன்மை முற்றெய்தி சங்கார காரனுக்கு தற்சான்றில் உடன்பட்டு சரணாகி வியாபிக்கின்றன. இது நான் ஏன் ரொம்ப கவனமா ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயன்படுத்துறேன் அப்படின்னா, இதுல ரொம்ப கவனமா ஏன் இந்த சொல், இதை வந்து திருமூலர் மட்டுமல்ல, மெய்கண்டாரம் இதை ரொம்ப கவனமாக செய்வாங்க. இங்க நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல ஒட்டு மொத்தமா வச்சுட்டேன். பிறகு நான் இது அந்த மலத்தை பற்றி விளக்கும் பொழுது இதை ரொம்ப ஆழமா நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். எவ்வளவு ஆழம் பாருங்க, சயின்ஸோட விளக்குறேன். விதவுட் த ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். பியூர் இல்ல, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று சிக்கல், அது மலம் எக்ஸ்கிரிமெண்ட் உள்ள இருக்கு, இக்னரன்ஸ்னு சொல்லக்கூடிய அறியாமை உண்டு. Souls do not realize their authentic selves and remain without freedom. இதுதான் பிரச்சனையே. தன்னுடைய செயல் தன் நிலை உணர இயலாமல் அவை தவிக்கின்றன. அப்ப இங்க எப்படி இந்த தன்னிலை இல்லாமல் இந்த மலம் நம்மை செய்கின்றது அப்படின்ற கேள்வியை கேட்கணும், ஆழமா கேட்கணும். அப்ப ரிமைன் வித்வுட் ஃப்ரீடம், அங்கதான் நம்ம ஏதோ வந்து கட்டுதல் அப்படின்னு, அதுதான் கட்டுதல், பாண்டேஜ் அப்படின்னு, அதுதான் கட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய செயல்களை அது கட்டிடுது, செயல் வல்லமையை குறைக்கின்றது. அப்போ நம்மளால இயலாமைக்கு நம்மை தள்ளுகின்றது. அப்போ சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியல. அது பொருள் நிலையில மட்டுமல்ல, அந்த உள்ள நமக்கு வந்து நம்மளுடைய அறிவு துளக்கத்திலேயே நம்மளுக்கு பாருங்க அந்த விளக்கம் செய்ய முடியல. நமக்கு வந்து ஏன் வந்து அந்த பொருள் ஈட்ட வேண்டும், பொருள் தேடுதல் வேண்டும், இதெல்லாம் தேவைகளாக இருந்தாலும், ஆனா என்ன என்னுடைய
அந்த மூலத்துல என்னுடைய உயிருக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்காம இருக்கு பாருங்க. upon the removal of the impurity மலா எக்ஸ்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, they attain self awareness. நம்ம தேடுவது செல்ஃப் அவேர்னஸ். இதுதான் மூலம். முதல்ல வந்து தன்னை அறிதல் தான் மூலம். அப்புறம் fully realize their intrinsic nature. உன்னுடைய உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அடுத்த கட்டாயமான தேவையை அங்க உருவாக்குது. ஒவ்வொரு உயிரும் தன்னுள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் நேச்சர் ஒண்ணு இருக்கு. அதுதான் அருந்தனித்தன்மை, தன்னுணர்ந்த அருந்தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் த்ரூ த செல்ஃப் எவிடென்சிங் அக்செப்டன்ஸ், நீங்க வந்து தன்னையே தனக்கென்று தன்னுடைய உண்மையை உணரும் அந்த நிலையை நீ ஏற்க வேண்டும். அப்போதான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், இந்த சரண்டர் டு த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் காஸ் அப்படின்ற சங்கார காரணினுடைய அந்த நிலைக்கு நாம் சரணடைய முடியும். ஏன் சரணடைய வேண்டும்? அதுவும் ஒரு கேள்வி. ஏன் நான் இறைவனுடைய பாருங்க, ரொம்ப அழகு. இந்த அழகை நீங்க எளிமையா புரிஞ்சுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ உங்களுடைய ஆசிரியர், உங்க ஆசிரியர் வழிகாட்டுறாரு, உங்களுக்கு தெரியுது. அவருடைய வழிகாட்டுதல் உங்களை உண்மைக்கு கொண்டு போகுது. அப்ப அதனால நீங்க வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்த விளக்கத்துல எப்படி பாக்குறோம்னா, சரணாகுதல்னா அவர் சொல்லக்கூடிய அந்த முழுமையை, எல்லா வல்லமையும் அவர் வச்சிருக்கிறாரு, எல்லாம் காட்டுறாரு. அப்போ நீங்க அதை புரிந்து கொள்ள அங்க வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னும் பொழுது, நாம வந்து அந்த அந்த நிலையை உணரும் பொழுது அந்த ஆசானோடு அந்த ஆசிரியரோடு நாம் வந்து முழு நிலையில அவரை புரிந்து கொள்வதற்காக அவர் சிந்திக்கும் அவர் குறிப்பே தன் குறிப்பாய், அவன் தன் குறிப்பே தன் குறிப்பாய். யாரு? மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க. அவன் தன் குறிப்பே தன் குறிப்பாய் நின்று அவன் இறைவன். அப்போ அந்த ஆசன் சொல்றாரு, இப்படின்னு அவருடைய அறிவையே தன்னறிவாக நீ பயன்படுத்தும் போது நீனும் அந்த அறிவு நிலையை பெறுகின்றாய். அப்ப அதுதான் பெர்வேடிங், அதாவது வியாபிக்கின்றாய் அப்படின்ற அந்த கருத்து அங்கே வருகின்றது. நீ வியாபித்து நிற்கின்றாய் அப்படின்ற அந்த கருத்து பாருங்க. அடுத்தது இறைபக்தி என்பது இறைவனின் நென்குணங்களை தன் குணமாக்குவது அப்படின்னு நான் எளிமையா முடிச்சிடுறேன். அப்போ நமக்கு வந்து டிவோஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அசிமுலேட்டிங் த 8 டிவைன் குவாலிட்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் பீயிங் ஒன்ஸ் ஓன். இப்ப என்ன பண்றோம், இப்ப நான் 10 தான் போட்டிருக்கேன், பிறகு இதை பத்தி ரொம்ப ஆய்வு பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சின்ன இதுல பார்க்க போறோம். இது வந்து இன்னைக்கு வந்து அப்ரஹாமிக் ரிலிஜன் பார்க்கிறோம், அடுத்தது இந்து எல்லா மதங்களையும் பார்க்க வைக்கின்றோம். இப்ப குறிப்பா நான் இதை வந்து செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக அதை செய்யறேன். ஏன்னா எந்த மதத்தையும் நம்மளுக்கு தாக்கும் முயற்சியோ அது கிடையாது. அதுல என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் நான் எடுத்து காட்டுவேன். பிறகு இதை வந்து நம்ம திறனாய்வு செய்வோம். இங்க 3 அதாவது அபிரகாமிய மதங்கள் அப்படின்னு, எப்ரஹாமிக் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லும் போது கொஞ்சம் எளிதா வருது. அதாவது மதங்கள் என்பது 3 முக்கிய ஏகத்துவ மதங்களை குறிக்கின்றது. அவை யாவும் தீர்க்கதரிசி எப்ரஹாம் அப்படின்ற அந்த அடிப்படையில், ப்ரொஃபெட் எப்ரஹாம் அவரின் அடிப்படையில இவை யாவும் ஒத்து நிற்கின்றன என்ற அந்த கருத்தை மையமாக கொண்டு அவை யாவும் எப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்றோம். சரி, இப்ப இவங்க 3 நிலையில பாக்குறோம், ஜுடைசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம். 3 மதமும் இந்த அடிப்படையில அவங்கள வந்து எப்ரஹாமிக் ரிலிஜன் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியின் அடிப்படையை வைத்து மையப்படுத்தி இந்த 3ம் இவரை ஏற்றுக்கொள்வதால், இந்த 3 மதமும் இவரை ஏற்றுக்கொள்வதனால இந்த மதங்கள் அப்படி இருக்குன்னு சொல்றோம். நான் இதை வந்து பார்க்கும் பொழுது, இதை ஒப்பீடு செய்யும் பொழுது முதல்ல கிறிஸ்துவ மதத்தை பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவ மதத்தை பார்க்கும்போது முதல்ல இந்த 8 குணங்களையும் முதல்ல ஒரு ஏறக்குறைய சராசரி பார்க்கின்றோம். இதெல்லாம் இருக்கின்றதா? இந்த 8 குணங்கள் பேசும் நம்ம குணங்கள் எல்லாம் இவர்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய இறைவனிடம் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கும் பொழுது 8 குணங்களும் இருக்கு. அழகா சொல்றாங்க. ஆம்னிசியன்ஸ், காட் நோஸ் எவ்ரிதிங். ஆமா, கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இந்த ஆம்னிபொட்டன் அப்படின்னா அனைத்து சக்தியும் உடையவன், நித்தியமானவன். ஆமா, அதையும் சொல்லுது. ஃபார் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் யூ ஆர் காட் அப்படின்றது. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், தன்னிறைவானவன், அவனுக்கு இறைவனுக்கு எதுவும் வேற தேவையில்லை. செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னிறைவானவன், அதே சொல்லுதான். அதே செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், தானே the governed and ruled by himself அப்படின்ற அந்த கருத்து. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தன்னிச்சையானவன், அன்காஸ்ட் காஸ்ட், அதையும் இங்க கேட்டிருக்கேன்.
ஏன்னா 8 ஒரு சமநிலைக்கு துலாக்கோலுக்கு கொண்டு வருவதற்கான காரணம் முழுமையான படைப்பாளரா? ஆமாம், முழுமையான படைப்பாளர். தன்னிறைவு கொன்ற ஆனந்தமயமானவரா? ஆமாம், அதுவும் உண்மை. அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுடைய, அதாவது நேரடியா நான் இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அவர்களுடைய புனித நூலிலிருந்து ஒன்றும், அதாவது முழுக்க முழுக்க பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப இதுல எல்லாம் பாக்குறீங்க. இப்ப அடுத்த கேள்வி அங்கிருந்து பாக்குறோம். நான் இதை மட்டும் ஒன்று மட்டும்தான் இப்படி செய்வேன், மற்றதெல்லாம் வந்து சீக்கிரமா நான் போயிடுறேன். ஏன்னா அதே கருத்தை தான் மீண்டும் மீண்டும் அது சொல்லும். அப்ப இங்க பாருங்க, கிறிஸ்டியானிட்டி பேஸ்ட் ஆன் த ஹோலி பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் தான் இதுல வந்து படைப்பின் நோக்கம் மட்டும்தான் இங்க பாக்குறோம். இது எதுவுமே மாற்றப்படல. அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே தான் பாக்குறோம். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த், அந்த மாதிரிலாம் கடவுளினுடைய அண்ட தோற்ற காரணம் என்னன்னு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, கடவுள் தனது சித்தத்தின்படி இல்லாத ஒன்றிலிருந்து எக்ஸ் நிஹிலியோ அண்டத்தை படைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடவுள் வந்து இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை தோற்றுவித்தார் அப்படின்னு. அப்ப அவர் என்னென்னலாம் தோற்றுவித்திருக்கார் அப்படின்னா, அவரால் எல்லாம் உண்டாயின, அவரின்றி உண்டானது ஒன்றும் உண்டாகவில்லை. All things were made through him and without him was not anything made that was made அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது, கடவுளை போற்றுவதற்கு பர்பஸ் ஆஃப் கிரியேஷன், கடவுளை எதுக்காக இதை படைச்சார் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க இதை சொல்றாங்க. கடவுளை போற்றுவதற்கும் அவருடைய தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கும் மனிதர்கள் அவருடன் உறவை வளர்க்க ஒரு இடம் வழங்குவதற்கும் படைப்பு குறிக்கோள் உள்ளது. அப்படின்னா to glorify God, reveal his divine nature and provide a place for humanity to have a relationship with him. ஒரு தொடர்பு உருவாக்கி கொள்வதற்காக, உறவை உருவாக்கி கொள்வதற்காக இறைவன் படைத்தார் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. நான் இதோடைய தமிழ் எதுவுமே திருத்தல, அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா இதை எடுத்து தேடல் அப்படியே போட்டு எனக்கு அப்படியே நான் இதுல வச்சுட்டேன். அதாவது worthy are you அந்த மாதிரி கருத்தெல்லாம் இங்க சேர்த்திருக்காங்க. அப்ப நான் இங்க வந்து என்ன, இந்த கருத்துல வந்து முக்கியமானது இதுல நான் வந்து சொன்னது, அப்பொழுது தேவன் நாம் நம்முடைய படிமத்தின் சந்ததியுமாக மனுஷனை உண்டாக்குவோம், பெருகி மகிழ்ந்து பூமியை நிரப்பி அதை அடக்குங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. Then God say, let us make man in our image. அப்ப அவருடைய இமேஜ்ல இருந்து படைக்கிறாரு. After our likeness, be fruitful and multiply and fill the earth and subdue it அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அந்த கருத்து ஜெனசிஸ்ல வெளியாகுது. இப்படி போகுது. அடுத்தது, எதுக்காக ஹியூமனிட்டி, மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, கடவுளை வழிபடவும் படைப்பை பாதுகாத்து பராமரிக்கவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் மனிதனுடைய பங்கு உள்ளது. டு வர்ஷிப் காட், ஸ்டிவர்ட் கிரியேஷன் அண்ட் ஃபுல்ஃபில் இஸ் வில். அதுக்காக தான் வந்து நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சொல்லியது பெருகி மகிழ்ந்து பூமியை நிரப்பி அதை அடக்குங்கள், அதன் மேல் அதிகாரம் செலுத்துங்கள் அப்படின்னு அப்படி கடவுள் சொல்றாரு. அப்போ இது, அதாவது அந்த ஜெனசிஸ் சொல்ற அந்த கருத்தை நம்ம இங்க பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி இதுல விளக்கப்படுது. நான் வந்து சுருக்கமா இதை வந்து பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நித்திய குறிக்கோள் வேற கேட்கிறேன். ஏன்னா நான் இதை ஏன் பகுத்து இப்படி ஆய்வு செய்யறேன்னா, இந்த தேவை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கடவுளின் நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக அவருடைய மாட்சிமை முழுமையாக வெளிப்படுத்தப்படும் இடத்தில் அவரது மக்கள் அவருடன் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காகவே இந்த அடிப்படையான படைப்பே இருக்கு அப்படின்ற கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்பொழுது நான் புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியும் இதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்களே படித்துக் கொள்ளலாம். நான் அதுக்கு மேல இது இல்லை, இதுதான் முக்கியமானது. இந்த 3 கேள்விக்கு வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டிய அடிப்படை இங்க இருக்கு. அதுல என்ன பாக்குறோம்னா, அண்டை இருப்பின் காரணங்கள் அல்லது கடவுள் படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடவுளை நேசிக்கவும் மகிமைப்படுத்தவும் அவருடன் உறவை கொள்ளவும் அப்படின்றத தெளிவா முதலே பார்த்துட்டோம். நீங்கள் உங்க முழுமை இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது, so God created mankind his own image. இது ரொம்ப முக்கியம். in the image of God he created them, male and female he created them. ஆகவே இறைவன் படிமத்திலிருந்து படைத்தார் அப்படின்றத உற்பத்தி இதெல்லாம் பார்த்துடலாம். அப்ப அவருடைய ஆன்மீக உச்ச அடைவு, சரி இதை நான் வந்து இறைவனுடைய படைப்பில் நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மென்ட் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்ப எட்டர்னல் லைஃப் வித் காட், எவர்லாஸ்டிங் பீஸ் அண்ட் ஜாய், கடவுளோடு நித்திய வாழ்வு, நிரந்தர அமைதி, மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தேவன் காரணம் வந்து தேவன் உலகத்தை அத்துணை நேசித்தார், அவரை நம்புகிற ஒவ்வொருவரும் அப்படின்ற கருத்து. அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெவன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வருது. அதாவது for God she loved, மன்னிக்கணும், for God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 3 ஹெவன் உங்களுக்கு இருக்கு. அதுல எந்த ஹெவன் அப்படின்றது உங்களுடைய நிலைக்கு ஏற்ப அது போகும். நான் இதோடைய ஆழத்தை விளக்கல இங்க.
என்னுடைய நோக்கம் அது கிடையாது. இங்க நம்ம பாக்குறோம் ஆன்மீக இழப்பு. நீங்க இத மறுப்பிற்கு பெறப்படும் தண்டனை என்ன, விளைவு அல்லது தண்டனை என்னன்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு நரகம் கிடைக்கும். அந்த நரகம் என்னவாகும் அப்படின்னா எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். அப்போ சஃபரிங் அண்ட் பனிஷ்மெண்ட், ஹெல் இஸ் எட்டர்னல் அண்ட் இர்ரிவோக்கபிள். இதை கவனமா நீங்க கவனிக்கணும் இந்த வார்த்தையை. கடவுளிடமிருந்து நித்திய பிரிவு, வேதனை, தண்டனை. நரகம் நித்தியமானதும் மாற்ற முடியாததும் ஆகும். உங்களுக்கு தண்டனை இப்படி நடக்கும். அப்ப என்ன அப்படின்னா இர்ரிவோக்கபிலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பின் மாற்ற முடியாத தன்மை ஒண்ணு இருக்கு. அப்ப யாரு அதுல இறைவனுக்கு எதிராக செயல்படுகின்றார்களோ அவர்கள் நித்தியமாக, அடிப்படையில நித்தியமாக, இந்த வார்த்தையை மட்டும் முடிச்சிடுறேன். And the devil who deceived them was thrown into the lake of burning sulfur where the beast and the false prophet has been thrown. They will be tormented and day and night forever and ever. அப்ப தொடர்ச்சியாக நீங்க அங்கதான் இருப்பீங்க, வெளிப்பட முடியாது. அப்போ உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு தண்டனை அங்க இருக்கு. இப்ப இதுதான் பேசப்படுது. அப்படின்னா இங்க இதுல மூலத்தை நம்ம என்ன பாக்குறோம்னா ஆன்மீக இழப்பின் விளைவு அல்லது ஆன்மீக மறுப்பிற்கு பெறப்படும் தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது the effect of spiritual deprivation or punishment for the spiritual denial என்ன இருக்குதுன்னா it is a place for torment. அடுத்தது it lasts forever. There is no escape. நீங்க வெளியே வரவே முடியாது. You didn't have to go. நீங்க எங்கேயுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அதுலயே தான் இருந்து வேதனை தொடர்ந்து for inescapable truth about hell அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய கோட்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ இதே ஜுடைசம் போறோம். ஜுடைசம்ல பெரிய மாற்றம் ஒன்றும் பார்க்க முடியாது. அதே 8 கடவுளுடைய நிலைகளை உணர்த்துறாங்க. ஆமாம்னு ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதெல்லாம் அவங்களுடைய இதுல இருந்து எடுக்கிறோம். இது எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஜுடைசம் எந்த இதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றத நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ஹீப்ரூ ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது பைபிள் தானாக் ஸ்கிரிப்சர்ல இருந்து எடுக்கிறேன். அப்போ ஒட்டு மொத்தமா இதுல பார்க்கும் பொழுது ஹீப்ரூவும் அதே கருத்தோட தான் ஒத்து போகுது. ஆனா இது கொஞ்சம் மாற்றத்தை வைத்திருக்கின்றது, கொஞ்சம் மாற்றம் இருக்கின்றது. நீங்க தயவு செய்து இதை படிக்கணும். இது பாருங்க, ஆனா எதுக்காக படித்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லாத ஒன்றிலிருந்து படைத்தார். ஏறக்குறைய ஒற்று இருக்கிறது. இதுக்கு முன்பு நம்ம பார்த்ததோட தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தவும் மனிதன் அவருடன் உறவு கொள்ளும் உலகை வழங்கவும் அண்டம் படைக்கப்பட்டது. படைப்பின் நோக்கம் இங்க தெளிவா காட்டப்பட்டது. அடுத்தது எதுக்காக மனிதனுடைய பங்கு என்னன்னா தேவனை வழிபடவும் படைப்பை பாதுகாக்கவும் அதே கருத்தை தான் முன் வச்சு போகுது. அடுத்தது நித்திய கல்வியும் அதே கருத்து. ஜுடைசமுடைய ஒட்டுமொத்த இதுவும் ஏறக்குறைய ஒரே கருத்தாக தான் அது முடிகின்றது. நரகம், சொர்க்கம் உங்களுக்கு நல்ல இறைவனுடைய திருச்செயல்களை நம்ம விரும்பும் பொழுது தீர்மான வாழ்க்கை, இறந்தவர்களின் உயிர் தெழுதல் மற்றும் நித்திய அமைதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்துல. அதே மாதிரி நரகத்துல கிடைக்கும் அப்படின்ற கருத்தும் இருக்கு. ஆஃப்டர் லைஃப், ஆன்மீக இழப்பின் விளைவு அல்லது ஆன்மீக மறுப்பிற்கு பெறப்படும் தண்டனையை பார்த்தீங்கன்னா இங்க அதே கருத்து. ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நரகம், அதுவும் இவர்களும் ஒத்து செல்கின்றார்கள். உங்களுக்கு ஃபாரெவர் ஒரு நீங்க நரகத்தில் இடர்பட்டு கிடப்பீர்கள். அப்ப அதே மாதிரிதான் இஸ்லாமுக்கு வரும். இஸ்லாம்ல பார்க்கும் பொழுதும் எல்லா கருத்துக்களும் அதே கருத்துல. இது எல்லாமே குரான்ல இருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள், அதாவது ஒரு இதுவும் மாற்று இது கிடையாது. அங்கே பார்க்கும் பொழுது ஒப்பற்றவர், அனைத்தறிவாளர், எல்லாம் 8, 9 கொள்கைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணது. அப்ப கடவுள் ஒருவரே என்ற அந்த கருத்துல அவங்களுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இது ரொம்ப எல்லா நிலைகளிலும் முழுமையாக காட்டப்படுது. எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படின்ற காஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் கேட்கும் பொழுது இறைவன் தனது தெய்வீக சக்தியும் சித்தமும் வெளிப்படுத்த அண்டத்தை இல்லாத ஒன்றிலிருந்து படைத்தார் அப்படின்ற கருத்து ஒத்து வருது. அப்போ இதை நீங்க பார்க்கும் பொழுது இங்க அந்த கருத்து இங்க அப்படியே வெளிப்படுது. இஃப் நாட் ஹி ஹூ கிரியேட்டட் த ஹெவன் முடியும். அதே மாதிரி he is knowing creator, he command is only when he intends a thing that he say to it அப்படின்னு. அப்போ அவர் சொன்னதோட அது உருவாகுது பாருங்க. does not remember that we created him before while he was nothing. ஒன்றுமே இல்லாதிலிருந்து நான் உருவாக்கினேன் என்ற அந்த கருத்தெல்லாம் இதுல அப்படியே இருக்கு. சரி, அடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இறைவனை வழிபடவும் அவருடைய ஒற்றுமையை ஏற்கவும் படைப்பில் அவரது அடையாளங்களை அறியவும் அண்டம் படைக்கப்பட்டது அப்படின்றது. அப்ப நான் இங்க பாருங்க, and I did create the jinn and mankind except to worship me. என்னை வழிபடுவதற்காகவே இவற்றை யாவும் நான் படைத்தேன். ஜின்களையும் மனிதர்களையும் நான் என்னை வழிபடுவதற்காகத்தான் படைத்தேன் அப்படின்னு தெளிவா இங்க இருக்கு. அடுத்தது நிச்சயமாக அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இருக்கு. இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்க அடுத்த கட்ட இதுக்கு.
அடுத்தது மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்னா, தெய்வீக வழிகாட்டுதலை பின்பற்றவும், நீதியை நிலைநாட்டவும், பூமியின் பாதுகாவலர்களாக செயல்படவும் மனிதர்களுக்கு பொறுப்பு உள்ளது அப்படின்ற அந்த கருத்து இதுல வருது. அடுத்தது பாருங்க, and when your Lord say to the angel, indeed I will make upon the earth a successive authority அப்படின்ற இந்த கருத்தெல்லாம் இங்க நான் சரியா எடுத்து பதிவு பண்ண முயற்சி பண்ணி இதுல இருக்கு. இதனுடைய வசனங்கள் எல்லாம் இங்கேயே இருக்கு. இதுக்கான காரணங்கள் நீங்க பாக்குறீங்க. அப்போ அதையும் பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது நித்திய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்பிக்கையும் நீதியான செயல்களின் மூலம் சுவனத்தை, அதாவது சொர்க்கத்தை அடைவதற்கும், இறைவனுடன் இங்க தப்பா இருக்கு எழுத்து, நித்திய அமைதியில் வாழ்வதற்கு மனிதனுடைய குறிக்கோள் உள்ளது அப்படின்றது. டு அட்டைன் ஜன்னா paradise through faith and righteous deeds and to dwell in the eternal peace with the God அப்படின்னு தெளிவா இருக்கு. அடுத்தது இதுதான் முக்கியம். நம்மளுடைய துலாக்கோளுக்கு வைக்கிறதுக்கு, இறைவனை வழிபடவும் அவருக்கு சேவை செய்யவும் ஜின்களையும் மனிதர்களையும் நான் ஏன் படைத்தேன் அப்படின்ற கருத்து இருக்கு. அப்படி அது கேட்கல அப்படின்னா இறைவனோடு நித்திய வாழ்வு, இன்ப தோட்டங்கள், அமைதி மற்றும் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது சொர்க்கத்துல கிடைக்கும். சொர்க்கம் உங்களுக்கு 7 நிலை இங்க இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆனா நம்பிக்கை கொண்டு நல்ல செயலை செய்பவர்களை நாங்கள் ஓடைகளின் கீழே நதிகள் ஓடக்கூடிய தோட்டங்களில் சேர்ப்போம் அப்படின்னா பாரடைஸ்ல, அதாவது ஒரு ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, இல்ல அப்படின்னா ஜஹானம் அப்படின்னு நரகத்திற்கு உங்களை சேர்க்கப்படும். நம்பிக்கையற்றவர்கள் பாவிகளும் நித்திய வேதனை தண்டனை பெறுவார்கள். நிச்சயமாக நம்முடைய வசனங்கள் நிராகரிப்பவர்களை நாங்கள் தீயில் வீசுவோம், தீயில போட்டு உங்களை வாட்டுவோம். அப்ப நிச்சயமாக நரகம் பாவிகளுக்காக காத்திருக்கிறது. அது அவர்களின் மீளும் இடமாக இருக்கும். அவர்கள் அங்கே காலம் முழுவதும் இருப்பார்கள். முழுதுமாக இதை கொஞ்சம் மாற்றிருக்கேன். காலம் முழுதுமாக, இங்க மாட்டுல அந்த எழுத்து இருப்பார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இதுல என்ன இது பண்ணீங்கன்னா, நம்பிக்கையிலும் நடத்திலும் பரிசோதிக்கப்படும். உங்களுக்கு இஸ்லாம் இதை பரிசோதிக்குது. அப்போ டு டெஸ்டட் இன் ஃபெய்த் அண்ட் கான்டாக்ட், இது அந்த நோக்கம் அப்படி இருக்கு. அடுத்தது, இவர்களில் யார் மிகச்சிறந்த செயல்களை ஆற்றுகின்றார்கள் என்பதை சோதிக்க இறப்பையும் வாழ்வையும் உருவாக்கினார் அவர் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, இஸ்லாம் 7 சொர்க்கங்கள் இங்க இருக்கு உங்களுக்கு காட்டப்படும் அப்படின்ற கருத்தும் இருக்கு. அடுத்தது, சொர்க்கத்தின் நிலைகள் என்ன அப்படின்றது 7 இங்க சொர்க்க நிலைகள் என்னென்ன, 7 நிலைகள் பெறுகின்றார்கள். அங்கேயும் 7 இருக்கு. அந்த 7 கருத்து வருது பாருங்க. 7 இது. நிச்சயமாக நரகம் பாவிகளுக்காக காத்திருக்கிறது. அது அவர்களின் மீளும் இடமாக இருக்கும். அவர்கள் அங்கே காலம் முழுவதுமாக இருப்பார்கள். அடுத்தது, ஆனால் நாங்கள் அடையாளங்களை நிராகரிக்கிறவர்கள், என்னுடைய அடையாளங்கள், அந்த எங்கள் அடையாளங்களை அப்படின்னா இறைவனுடைய அடையாளத்தை மறுப்பவர்கள், அவர்கள் நெருப்பின் தோழர்கள், அவர்கள் அங்கே நித்தியமாக இருப்பார்கள் அப்படின்ற கருத்தும் அங்க இருக்கு. அப்போ இதுல தெளிவா ஆன்மீக விளைவு அல்லது ஆன்மீக மறுப்பிற்கு பெறப்படும் தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கருத்து நமக்கு தொடர்ச்சியாக அவர்கள் நெருப்பில் போட்டு வாட்டப்படுவார்கள் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் இங்க இருக்கு. த்ரோ இன்டு த ஹெல் எவ்ரி obstinate disbelievers, preventer of the good aggressor and the doubter. யாரும் அந்த கேள்வி கேட்பவர்களுக்கு இந்த மாதிரியான இது தண்டனை இங்க வழங்கப்படும் அப்படின்ற கருத்து வருது. அப்போ இதை நாம ஒரு துலாக்கோளுக்கு வைக்கிறோம், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். அப்போ எப்ராகாமிக மதங்களை பற்றிய ஒரு திறனாய்வு அல்லது விசாரணைகள் செய்யும் பொழுது, த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆர் இன்குவரிஸ் ஆஃப் த அப்ரஹாமிக் ரிலிஜன் அப்படின்ற அந்த கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை மட்டும்தான், இந்த மதத்தை மட்டும்தான் வைக்கிறோமா? கிடையாது. நிச்சயமா இந்து மதம் பின்னால வருது. அடுத்தது, அப்ப இதுல நிறைய கேள்விகள் நமக்கு வருது. இதெல்லாம் கேள்விகளா மட்டும்தான் நான் கேட்பேன். பதில் நீங்களே சொல்லிருங்க. நான் இதுக்கு பதில் சொல்ல போறது கிடையாது. நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வோம். இதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள், என்னென்ன முரண்பாடுகள் இங்க வருது அப்படின்னு. உயிர்கள் தன்னை வழிபடவும் அவருக்கு சேவை செய்யவும் படைக்கப்பட்டன என்றால், அந்த கடவுள் தன்னிறைவானவர் என்ற வரையறையோடு முரண்படுவதோடு அவர் முழு முதல் அல்ல என்று முடியுமே அப்படின்னு கேட்டிருக்கேன். எப்படி? அப்ப தன்னிறைவானவருக்கு எதற்கு சேவை, வழிபாடு அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது. அப்ப if being were created to worship and serve him, it contradicts the definition of the God as self-sufficient and imply that he is not absolute or complete. How அப்படின்ற ஒரு கேள்வி வருது. If God is self-sufficient, why does he require service and worship அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறோம். அடுத்தது, இறைவனின் விருப்பத்திற்காக நம்மை படைத்தார் என்றால் இது வேண்டுதல் வேண்டாமை இலான் அறவாளி அந்தணன் பொறிவாயில் ஐந்த வித்தான் என்னும் இயல்புகளுக்கு இழுக்காகுமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. If God created us out of his own desire, wouldn't this contradict this inherent quality as described in Tirukkural? And he is beyond desire, the aversion, he is beyond the 5 senses, he is the embodiment of righteousness அப்படின்ற அந்த திருக்குறளோட இது பெரும் நிலையில முரண்பட்டு நிக்குது.
அடுத்தது தன் படிமத்தில் இருந்தோ இல்லாத ஒன்றில் இருந்தோ, அல்லது அந்த கேள்வி முதலே பார்த்துட்டேன். சக்தி ஆனால் தோற்றுவித்த உயிர்கள் தம்மையே உருவாக்கியவரின் கட்டளையை எப்படி மீறும்? அதான் அடுத்த கேள்வி. தன்னிகிட்டே இருந்து வந்த ஒரு இது, எல்லா ஆற்றலும் மிக்கவர், எல்லா அறிவும் உடையவர், பேரறிவு உடையவர், தன்னிகிட்டே இருந்து வந்த எந்த அது இருக்கோ இல்லையோ, தன் சித்தத்திலிருந்து வந்ததோ வரலையோ, அப்ப சித்தத்திலிருந்து வந்தவர்களே எப்படி குறைகள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அனைத்தறிவாளர் அல்லது எல்லாம் வல்லவர் படைப்பு ஒரு குறைபழு உடையதாக முடியுமே எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இதை எப்படி பதில் பண்றது அப்படின்னு நீங்க பாருங்க. Being created in his image from nothing or by his divine will, how can they disobey the one who created them அப்படின்ற ஒரு கேள்வி. தன்னை படைத்தவரே எதிர்த்து நிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வருது. அப்ப if an omniscience and omnipotent being created, அதுவும் வந்து ஒரு பேரறிவாளர் எல்லாம் வல்லவர் படைப்புல வந்து இப்படி ஒரு கேள்வி வருது. அப்ப the creation itself must be flawless and without defects அப்படின்ற ஒரு கருத்து வரணும். ஏன் அப்படி வந்து குறைகள் வருது, இது எந்த இடத்துல இந்த குறைகள் நடக்குது அப்படின்ற அந்த ஆய்வு எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஆய்வு கூறியது. Can the creation of the omniscience, omnipotent being be flawed or imperfect அப்படின்ற ஒரு கேள்வி வருது. If God is all knowing, he would foresee any defects. If God is all powerful, he would have the ability to create only perfection. Thus, if the creation has flaws or deficiency, it raises a contradiction. Either God is not truly omniscient or omnipotent, or the concept of divine creation itself needs a reconsideration. How அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அடுத்தது, உருவில்லாத கடவுள் சிந்தனையில் எதற்காக உருவுள்ள சட உடம்பினை உயிர்களுக்கு தந்து, அந்த கேள்விதான் நம்ம மூலத்துக்கு வரும். பாருங்க, உருவில்லாத கடவுள் சிந்தனையில எதற்காக உருவுள்ள சட உடம்பினை உயிர்களுக்கு தந்து உருவுள்ள சட உலகில் வாழ செய்ய வேண்டும் என்று தோன்ற வேண்டும். இது அவரின் சுய விளைவாகி விடுகின்றது. விளைவுனா அவருடைய சுய ஆசையாகல தெரியுது. If the contemplation of the formless God, why should he grant embodied being perishable physical form and make them live in the tangible material world? அதான் மெட்டீரியல் வேர்ல்டுக்கு ஏன் கொண்டு வரணும், அதான் அடுத்த கேள்வி. Would this not imply the creation itself arises from his own will and desire அப்படின்ற கேள்வியும் வருது. இப்படி கேள்விகள் பன்னடுக்கா போகுது. அப்புறம் தன் படிமத்தில் இருந்தோ இல்லாத ஒன்றில் இருந்தோ அல்லது ஒரு சித்தமுடன் தனது தெய்வீக சக்தியால் தோற்றுவித்த உயிர்களுக்கு எப்படி சுய விளைவு உள்ளது, முதல்ல அடுத்த கேள்வி வருது. அப்ப தன் படிமத்திலிருந்து வந்தது, இல்லாத ஒன்றிலிருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்தது அப்படின்னா எங்கிருந்து அதுக்கு வந்து அந்த சித்தம் அப்படின்ற ஒரு கருத்து வருது. அந்த சுய விளைவு எப்படி, எந்த அடிப்படையில் வெவ்வேறு உயிர்களுக்கு வேறுபடுகின்ற, எந்த அடிப்படையில இதெல்லாம் வேறுபடுது, ஒன்று இல்லை பாருங்க. அப்ப being created either in his image from nothing or by his divine will, how do they possess free will, or on what basis does this free will differ among the various being அப்படின்ற கேள்வி நமக்கு இங்க வருது. எந்த அடிப்படையில் உயிரை தீர்க்கதரிசியாகவும் மற்றொரு மனிதராகவும் பிசாசுகளாகவும் சேதி வீழ்ந்த தேவ தூதர்கள் மற்றும் அசுத்த ஆவிகள் பிசாசுகள் கடவுள் படைத்தார் அப்படின்ற அந்த கேள்விகள் வருது. பல்வேறு நிலைகள்ல உள்ளன அப்படின்ற அந்த கேள்விக்கு அப்போ on what basis the God create, அப்போ ஒரு படைப்பு தான் இருக்கும் பொழுது அந்த ஒரு படைப்புல எப்படி வந்து எந்த நிலையில வைத்து இந்த உயிர் வந்து ப்ராஃபெட்டுக்கு தகுதி, ஒருவரை ப்ராஃபெட் அப்படின்னு படைக்கும் பொழுது இன்னொருத்தர் ஏன் ப்ராஃபெட்டை படைக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப another as a human and others as a demon and shedim, fallen angels, unclean spirit, devils and அப்படின்லாம் போகுது. இப்ப இந்த கேள்வி இப்படி போகும்போது அடுத்தது உயிர் பரிணாம கொள்கை அங்க அல்லது மெய்நிலை இல்லாது அதெல்லாம் இல்ல. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு பரிணாமத்தை உயிர்கிட்ட பாக்குறோம். ஏன்னா திடீர்னு ஒரு உயர்நிலை, இடைநிலை, தாழ்நிலை அப்படின்ற கருத்தெல்லாம் வந்து தானாவே அங்கேயே வந்துடுது. அப்ப இங்க பரிணாம கொள்கை இல்லாது எப்படி உயிர்கள் தோற்றத்துல பேதப்படுத்தப்படுகின்றன, இது இறைவனின் சுய விருப்பத்தின் விளைவாகவே வெளிப்படுகின்றது என்றால் வேண்டுதல் வேண்டாமை அப்படின்ற அந்த கருத்துக்கு அல்ல என்றாகிவிடுமே அப்படின்ற கருத்து இங்க வருது. Without the theory of evolution or the existential reality, how are beings differentiated in their origin? இந்த கேள்விதான் நான் வந்து என்னுடைய இதுல வந்து போகும் பொழுது நான் வந்து அந்த கருத்துக்கு வரேன். If this differentiation is merely a manifestation of God's own will, does it not imply that he is not beyond desire and aversion அப்படின்ற அந்த கேள்வி. இப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்னும் கேள்விகள் போயிட்டே இருக்கும். ஆனா நான் முதல்ல கேள்விகளை மட்டும் மாத்திரேன். மனிதர்கள் ஆன்மீக மறுப்பிற்கு பெறப்படும் தண்டனை நரக நித்திய வேதனை என்றால் தம்மையே உருவாக்கியவரின் கட்டளையை மீறும் ஆற்றல் மனிதர்களுக்கு உண்டு என்பதோடு இறைவனின் கருணை இங்கு வெளிப்படவில்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்போ அவருக்கு நித்தியமான ஒரு தண்டனை நான் கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா அடுத்த கேள்வி
அவரே உருவாக்கிய ஒரு இதுல கட்டளையே அதே மீறுது அப்படின்ற ஒரு கருத்து வருது. அத்தோடு தாம் படைத்த உயிர்களே தம்மை மதியாது போகுமானால் தமது முற்றுணர் வாளறிவு படைப்புக்கு இழுக்கு தானே வருது அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அப்ப if the punishment for human spiritual denial is external torment in hell, does this not imply that humans have the power to disobey the command of their own creator? Moreover, does this not contradict the manifestation of divine mercy? Furthermore, if the very being he created failed to acknowledge him, would that not be a flaw in his absolute wisdom and perfection in creation? அடுத்தது மீளாத நரக தண்டனை வேதனை ஒரு உயிர்ப்புக்கு தடுப்பு, மறுசீரமைப்பு, தவிர்ப்பு, மீட்டெடுப்பு, மீள்வு என்ற அடிப்படையில் அமையாது. பழிவாங்கும் அச்சுறுத்தல் முயற்சியாக இருப்பதால் இறைவன் திருக்கருணை அற்றவராகிறாரே, அது எப்படி அப்படின்ற கேள்வியும் இங்க வருது. அப்படின்னா இது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. தண்டனையின் அடிப்படையில நான் பேசுறேன். An irreversible hell punishment and suffering do not serve as a deterrent. அதாவது எதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு தெளிவு வேணும் பாருங்க. ஒரு தண்டனை ஒருத்தரை மறுசீரமைப்பு செய்யறோமா, இல்ல தடுப்பு இத மாதிரி செய்யாதேன்றத ஒரு வரையறுத்து கொடுக்கறோமா, இல்ல தவிர்க்க கத்து கொடுக்கறோமா, இல்ல அதுல இருந்து மீட்டெடுக்க கத்து கொடுக்கறோமா, மீள்வு செய்ய பயிரும், இல்ல ஒட்டுமொத்தமா தண்டனையை அவங்க சீர்கெட்டு போகட்டும் அப்படின்ற அந்த கருத்துக்கு கொண்டு போறோமா அப்படின்னு. அப்ப ரெஸ்டோரேஷன் or redemption for being instead as a function as an act of coercive intimidation. Does this not make God devoid or divine grace? அப்படின்னா இறைவன் திருக்கருணை அற்றவர் ஆகின்றாரே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப திருக்கருணை உடையவர் என்ற அந்த கருத்துக்கும் இங்கேயும் எவ்வளவு முரண்படுகின்றது அப்படின்ற கருத்தும் இங்க எழுது. அடுத்தது இறைவன் உருவாக்கிய சொர்க்கம் முடிவென்றால் அதனை தாம் உருவாக்கிய உயிர்களுக்கு தருவதில் இறைவனுக்கு என்ன தடை அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ நம்ம உடனே சொல்றோம், நான் சொர்க்கம் என்னால் உருவாக்கி தர முடியும் அப்படின்ற ஒரு கருத்து வரும்போது, அப்போ தன்னோட உருவாக்கிய உயிர்களுக்கு ஏன் அதை உடனே தரக்கூடாது அப்படின்ற கேள்வியும் வருது. If the heaven created by God is eternal, then prevent him from the granting it to the being he created. அப்பயே கொடுக்கறதுல வருது. அப்ப இங்க என்ன கேள்வியில வருதுன்னா, இத்தனை கேள்விகள் இன்னும் கேட்டுக்கிட்டே போகலாம். ஆனா அடிப்படை என்ன அப்படின்னா, உயிர்களின் உளதாகுதலை. அப்ப இந்த கேள்வி பாத்தீங்கன்னா, அல்லது உயிர்ப்பியல் அறத்திறனை மதங்கள் ஆகம அறிவியலாக விளக்கின்றனவா அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த கேள்விகள்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை, நான் முதல்ல நிமலன், உயிருள்ள சத்து, இந்த இடத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு கேள்விக்கு பதிலே இல்லை. எல்லாமே இல்லை 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 அப்படின்ற பதில் தான் நமக்கு இதுல கிடைக்கும். அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க நிமலனா இறைவனை பார்க்க முடிகின்றதா? இல்லை. உயிர் உள்ள சித்துக்கும் சடத்துக்கும் வித்தியாசம் உண்டா? இல்லை. ஏன்னா அங்க இறைவனே படைக்கின்றார், இறைவனே எல்லாம் செயல்படுத்துகின்றார் பொழுது அது சத்தா சித்தா இருந்தா என்ன, சத்தா இருந்தா என்ன அப்படின்ற அந்த கேள்விக்கு ரெண்டுக்குமே பதில் கிடையாது. காலத்தால் தன்மையில் சித்து சடமாகாது, இது முடியுமா அப்படின்னா, இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா அது இறைவன் படைக்கின்றார், இறைவன் தன்னுடைய இதுல இருந்து படைக்கின்றார். அப்ப ஏன் அதை கொண்டு சடத்துல சேர்க்கணும், அதாவது உலகத்துல சேர்க்கணும், அப்புறம் உலகத்துல சேர்த்து அதை நிரந்தர நித்தியமாக்கணும் அப்படின்ற கேள்விகள்லாம், இந்த கேள்விகளுக்கு எங்கேயுமே இங்க பதில் கிடையாது. அப்ப சடத்தையும் சித்தையும் இங்க குழப்புதல் வருது பாருங்க. சித்து தனியாகவே உணர நிலையக்கூடிய அந்த நிலை அதுக்கு உண்டு. ஆனா அதை ஏன் சடத்தோட சேர்க்க வேண்டும்ன்ற கருத்து நமக்கு இங்க புரிதல் உருவாக்கல. அப்ப இது எதுக்காக அப்படின்ற கேள்வி. உயிர் சித்து பகுக்கப்பட இயலாது அப்படின்ற கருத்து இருக்கும் பொழுது அங்க பாருங்க சித்தத்துல இருந்து சித்துக்கள் உருவாகுது அப்படின்றாங்க. அப்ப தானே நிறைய சித்துக்களை உருவாக்க முடியுது அப்படின்னா அவரு எங்கிருந்து இதெல்லாம் உருவாக்குறாரு அப்படின்ற அந்த கேள்வி வருது. அடுத்தது சித்து அருந்தனிமை கொன்மை கொண்டதா அப்படின்னா இருக்கு அப்படின்ற பொருளும் அங்க வருது. ஏன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, தொடர்ச்சியா அவங்க எவர்லாஸ்டிங் அந்த இருக்கு, அருந்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப உயிர் படைக்கப்பட்டதுன்னா எப்படி அது தன்மையா ஆகுது அப்படின்றதுக்கான விளக்கம் அங்க அறவே முடியாது. ஏன்னா இறைவனே படைச்சு அதுக்கு அருந்தனி தன்மை கொடுக்கணும்ன்ற கட்டாயம் எதுக்கு வந்தது அப்படின்ற அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. அடுத்தது உயிர்களுக்கு தற்சான்றாக உடன்பட்டு இருக்கும் விளைவு உள்ளது அப்படின்றது இருக்கு. விளைவு அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது. அப்போ நல்லது தீமை அப்படின்றத பிரிக்கிற அந்த தன்மை உயிர்களுக்கு பொறுப்பாக இருக்கு. ஆனா இப்ப உயிர்களுக்கு இது யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா, இப்ப என்னிடத்துல இருந்து வந்தது அப்படின்ற ஒரு கருத்து வரும் பொழுது அது எப்படி தானாகவே அதுக்கு தற்சான்று அந்த சுய விளைவு வந்தது, அந்த ஃப்ரீவில் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? அப்ப தானாகவே அந்த விளைவு அதுக்கு கொடுக்கப்பட்டதா? அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு விளைவு சுய விளைவு கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி. அப்போ கொடுக்கப்படுறதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் வருது. அது தானாகவே இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அதுக்கு தனி
இறைவனையே மறுக்கின்ற அந்த நிலைக்கு அது போகுது. எப்படி அந்த நிலைமைக்கெல்லாம் அது போகுது அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய இதுல வந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் நம்மை கேட்கும் பொழுது இதெல்லாம் வந்து நம்பிக்கைக்கு கொண்டு போயிருது. அதுதான் இப்ப அடுத்த நிலைக்கு சொல்ல போறோம். சித்து பொருளே பயன் கொள்வதற்கு உரியன அல்லது பயன் பயக்கும் பொருளின் அரண் காண இயலும்னு நம்ம முதல்ல பார்த்துட்டோம். சடத்துக்கு கிடையாது. அப்போ அதாவது ஒரு இது பொருளுக்கு அது கிடையாது. சித்துக்கு மட்டும்தான், உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க இதுல இன்னொரு கேள்வியும் வருது. மனிதர்கள் மட்டும்தான் சித்து என்ற கருத்துல பார்க்கப்படுதா? அப்ப மற்ற உயிர்கள் கோழி, ஆடு, பூனை இதெல்லாம் எந்த கேட்டகரியில விழுது அப்படின்னும் பொழுது இது அதுக்கு இங்க பதிலும் கிடையாது. அங்க விளக்கமும் இல்லை. இப்படி அது மட்டும் இல்ல, உயிர் சித்து மலத்தால் இப்படி இந்த கேள்விக்கு 10 குணங்களுக்கும் இவை யாவும் பொருந்தவில்லை அப்படின்றத பொதுவாகவே நாம சொல்லி முடிச்சிடலாம். நேரம் நமக்கு அதிகமானதுனால இதோடு இந்த விளக்கத்தை நாம முடிவுக்கு இங்க கொண்டு வந்து இந்த கருத்தை வந்து இதுவரை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவரை எல்லாம் பூர்த்தி ஆகவில்லை என்ற அந்த கருத்துல முடிச்சு, அடுத்தது இப்போ நாம இந்து மதத்தையும் ஆய்வு செய்யவிருக்கின்றோம். அடுத்த கட்டத்தில் இதனுடைய ஆய்வு மிக 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 ஆழமாக இந்து மதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த வேற்றுமைகளையும் இந்த உயிர் ஆகுதலை பற்றிய கருத்துக்கள், அதாவது பதிவுகள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கவிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நீங்க தமிழ், அதான் மீண்டும் சொல்றேன், தமிழ் உலகை எப்படி பார்க்க வேண்டும் என்ற அந்த கருத்து உங்களுக்கு தெளிவாக புலப்படும் என்று சொல்லி இதுவரை நாம் பார்த்த இந்த உண்மைகளோட இந்த இன்றைய வகுப்பை நான் வந்து நிறைவுக்கு கொண்டு வரேன். இந்த புரிதலை நன்றாக உருவாக்கி கொள்ளுங்கள். ஆனா இதுல ஒரே ஒரு கருத்தை முடிப்பதற்கு முன்ன நான் என்னுடைய ஒரு சின்ன பதிவை மட்டும் சொல்றேன். இந்த லுபனான் அப்படின்றவரு விமானத்துல செல்லும் பொழுது இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கிறாரு. அப்போ என்னுடைய கேள்வியில இந்த கேள்வி வந்து அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வியா நான் ஒரே ஒரு கேள்விதான் அவர்கிட்ட கேட்டேன். அதோடைய அவருடைய பதில் என்னன்னு நீங்க பாருங்க. அதாவது அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா, நீ ஏன் கடவுளை வந்து அதாவது நீ கடவுள் ஏற்க மறுக்கிற அப்படின்னு கேட்டாரு அந்த சொல்ல. நான் கேட்ட என்னுடைய பதில் வந்து எல்லா கடவுளும் வந்து ஒரே வரையறைக்கு உள்படல, அதாவது வரையறைக்கு உட்பட்டு விளங்கல. அப்போ நான் வந்து கடவுள் அப்படின்னு நீங்க சொல்ற கடவுளோட ஐம் டிஃபர் அப்படின்னு நான் சொன்னேன். ஐம் டிஃபரிங் வித் த டெஃபினிஷன் ஆஃப் யோர் காட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுடைய கடவுளோட என்னுடைய கடவுளை நான் வந்து ஒன்று வைத்து பார்க்க விரும்பல. ஏன்னா அது வந்து வேறுபடுது, மாறுபடுது அப்படின்னு. அப்ப அவர் எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது நான் முதல்ல வந்து அதுக்கு விளக்கம் சொல்ல முற்படலை. ஏன்னா முதல்ல அவர் சொல்லும் பொழுது நான் அப்போ ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். நான் சொன்னேன், ஐயா நீங்க மன்னிக்கணும், நான் சொன்னேன் வெரி சாரி இஃப் ஐ எம் அஃபெண்டட் வித் மை கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அவருடைய நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப நீங்க மன்னிக்கணும், நான் ஏதாவது என்னுடைய கேள்வி வந்து உங்களை மனம் புண்படுத்தினா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கருத்தையும் அவர்கிட்ட கேட்டேன். ஐயா நீங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய நூல், உங்களுடைய சமய அந்த நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னும் பொழுது நாங்கள் வந்து பல்வேறு தீர்க்கதரிசிகள் இப்படி இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து உருவாக்கி உங்களுக்கு தந்துள்ளோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் என்னுடைய ஒரே எளிய கேள்வி மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டு நீங்க எனக்கு இது மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, ஐயா உங்களுக்கு கடவுளால தீர்க்கதரிசியை ஒருவரை உருவாக்க முடியுது அப்படின்னு சொன்னா உங்களை ஏன் அவர் வந்து தீர்க்கதரிசி ஆக்கலன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லிருங்க போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அப்போ அவருக்கு வந்து அந்த கேள்விக்கு நான் சொன்னேன், நீங்க வேற எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், நீங்க ஏன் உங்களை கடவுள் தீர்க்கதரிசியாக படைக்கவில்லை அப்படின்றத மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, மற்ற கேள்வி எல்லாம் பின்பு நான் வந்து உங்கள்கிட்ட விளக்கமா சொல்றேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, மிகப்பெரிய தடுமாற்றம். அப்புறம் என்கிட்ட அவர் ஒரே ஒரு இதுல சொன்னார், நோ யூ ஆர் ஜம்பிங் இன் டு த கூஸ் வேகன் அப்படின்ற, கூஸ் வேகன் அப்படின்னா நீ வந்து நேரா போய் மேல ஒரு விஷயத்துல தாவி வந்து ஒரு குதிரை வண்டியில ஏறுற மாதிரி பாஞ்சி மேல பாக்குற அந்த மாதிரி முடியாது, நீ கீழே இருந்து புரிஞ்சு போகணும் அப்படின்னு அந்த கருத்தை சொல்லி என்னுடைய அந்த பேச்சோடைய அந்த முடிவுக்கு நாங்க வந்தோம். அதாவது நான் வந்து அவரை எந்த வகையில அப்ப நான் கேட்டேன், இந்த கேள்வி உங்களை புண்படுத்திடுச்சா அப்படின்னு. இல்ல நோன்னு சொல்லிட்டு அதோட அவர் அமைதியாயிட்டாரு. அதுக்கு மேல ஏன்னா அவருக்கு அந்த கேள்விக்கு அவருக்கும் இது இல்லை. நான் சொன்னேன், ஏன்னா நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டேன். அப்போ இந்த கேள்வியோட இந்த பதிலோட நான் உங்களுடைய இன்றைய இந்த விளக்கத்தை நான் வந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் வந்து மேலும் இன்னும் சில ஆய்வுகளை செய்யவிருக்கின்றோம். இன்றைக்கு அதிகமாக நேரமாகிவிட்டது. இதோடு முடித்துக் கொள்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம்.